ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிலேருந்து நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப டீப்பாகவே காலேஜ் படிக்கிற டைம் வந்துட்டு லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனை லவ் பண்ணது அந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் கல்யாணம் ஆகிடுது. ஹீரோ வந்து பிடிக்காம தான் அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அவளை ட்ரீட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இவனுக்கு இவங்க லவ் பண்ண அந்த மெமரிஸ் வந்து ஞாபகம் வந்ததா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்ற அந்த கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்திருப்பாங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப் பவுலில் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கா. வாய்ஸ் ஓவரில் சில விஷயங்கள் கேட்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ரொம்ப டீப்பாகவே லவ் பண்ணோம். ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா டோட்டலாகவே நம்மளோட மெமரிஸு பாஸ்ட்டு எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட. அந்த ஆக்சிடெண்ட்டில் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு ஊடால வந்துட்டா. ஸோ அவள் இப்போ கோமாவில் படுத்திருக்கா. அவளை வந்துட்டு நீ எப்படியாவது கண் முழிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ வந்துட்டு என்ன உன் கூட வச்சுருக்க. ஏன்னா அவள் கண் முழிக்கிற வரைக்கும் என்னோட பிளட் வந்து அவளுக்கு தேவைப்படுது. நான் உன்னோட ஒய்ஃபாக ஆகிட்டேன். ஆனால் நீ என்னை ஒரு ஒய்ஃபாகவே ஏற்றுக்கரல. இந்த உலகத்துக்கு முன்னாடி இவன் என்னோட செக்ரட்டரின்னு தான் எல்லாத்துக்கிட்டுமே சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னோட மெமரிஸ் வந்துட்டு மறந்து போச்சு. கண்டிப்பாக இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இவ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸை தான் டச் பண்ண போகிறான். அவன் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு கையை பிடிச்சிக்கிறான். உனக்கு கேவலமாக இல்லை, நான் குடிச்சிருக்கும் போது திருட்டுத்தனமாக என்னோட ரூமுக்கு வந்து என் கூட க்ளோஸாக இருக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு. இவ இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராளா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் உங்கள் அம்மாவும் கேவலமாக சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த கல்யாணத்தையே நடத்துனீங்க. இப்போது அதே மாதிரி தான் பண்ண போறியா அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டில் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி இருக்கிற ஓ மேலெல்லாம் எனக்கு லவ் வரவே வராது அப்படின்னு அவள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இல்லை நான் உங்களுக்கு ஹேங் ஓவருக்காக சூப் தான் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அந்த பவுலில் இருக்குது. அந்த பவுலை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சாய்ச்சிட்டு அந்த பவுலை கீழே போட்டு சுக்கு சுக்காக உடச்சிட்டு இருக்கான். இவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே, நீ இங்கே வந்தது அதுக்காக தானே. அந்த விஷயங்களை இன்றைக்கி நான் பண்ணுறேன். என்னோட டையை நீனே கலட்டு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த டையை வந்துட்டு கலட்டுற. கண்ணிலேருந்து பயங்கரமாக கண்ணீரெல்லாம் ஓடிட்டுருக்கு. 3 வருஷமா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உனக்கும் எனக்கும் இருக்குது. ஆனால் அதை கிளியர் பண்ணவே முடியலை. எப்போதான் நீ என்னை புரிஞ்சுப்ப, நான் எப்போ தான் உனக்கு ஞாபகம் வருவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த டையை வந்து கழட்டிகிட்டு இருக்கான். லூசு பையன் பார்த்தீங்கன்னா அந்த டையை வச்சு இவளோட கையெல்லாம் ரொம்ப டைட்டாக வந்து கட்டிகிட்டு இருக்கான். அந்த டைம் வந்துட்டு அவனுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, கொஞ்சம் எமர்ஜென்சி, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அங்கே ஷின்னுக்கு வந்துட்டு பிளட்டெல்லாம் தேவைப்படுதாம்மா, வா முதல்ல வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா. அப்போ இவ வந்து அந்த சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லிகிட்டு இருக்கா, எங்கள் அப்பாவுமே வந்து ரொம்ப முடியாமல் தான் இருக்காரு. ஸோ அவரை வந்து ஜெயிலேருந்து எடுத்து அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடு ப்ளீஸ் அப்படின்னு. இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்படியே முடியை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். எதுக்கு நான் அவனை வந்து ரிலீஸ் பண்ணி அவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் நான் ஏன் கொடுக்கணும்? உங்கள் அப்பன் தான் ஷின்னை வந்துட்டு கிட்னாப் பண்ணான். அதனால தான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்து அவள் வந்து இப்படி கோமால படுத்துட்டு இருக்கா. அவள் எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ வேண்டிய ஆள் தெரியுமா? உங்களால தான் இந்த மாதிரி ஆனதே. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னையும் சேர்த்து உன் குடும்பத்தையே மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே இவளை பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானா. இவங்க வீட்டில் 2 மெய்டு இருப்பாங்க போல். அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ குடிச்சிட்டு அவனோட ரூமில் இருக்கும்போது அவனோட திருட்டுத்தனமாக க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக போயிருக்கா. சரியான வெக்கங்கட்டவளாக இருப்பா போல் அப்படி இப்படின்னு. இது எல்லாமே இவங்க காதில் கேட்க தான் செய்யுது. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழையெல்லாம் பேஞ்சிட்டு இருக்கு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா, நீ நம்மளோட ப்ராமிஸை மறந்துட்டதானே அப்படின்னு. பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விசிலை கொடுத்துருப்பான் போல், இதை நீ வந்துட்டு ஊதுன அப்படின்னா நான் எங்கே இருந்தாலுமே வந்துடுவேன் உங்ககிட்ட அப்படின்னு. அதெல்லாம் நினைக்கும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சுட்டு இருக்கானா. அப்போ அந்த மெய்டு பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஃபோனை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படி. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வாங்க போகிறா. அதுக்குள்ளேயும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வெட்டுக்குன்னு பிடிங்கிடுறான். அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. உனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, நீ ஏன் இன்னி ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்க? நீ இந்த மாதிரி இருந்த அப்படின்னா ஹீரோ வந்துட்டு உன்னை சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ணிடுவான்.
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகு. அப்பதான் உன்னோட பொசிஷன் வந்து அங்க ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள ஒரு மாதிரி கேவலமா பார்க்குறான். இதனால தான் இன்னைக்கு நீ என்கிட்ட வந்தியா அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாரியா இருக்கு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அந்த நர்ஸ் வந்து நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்துட்டு உங்க உடம்புலேருந்து கொஞ்சம் அதிகமாவே பிளட் எல்லாம் எடுக்க போறோம். அது உங்க உடம்பு வந்துட்டு தாங்குமான்றது எனக்கு தெரியல. இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு. இவ பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? இவளுக்கு இது பழகி போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பிளட் வேணுமோ நீங்க தாராளமா எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட கையை பிடிச்சி, நீ ஓகேவா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அதை ஏத்துக்கவே முடியல. கட்டின புருஷன் வேற ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி நீ நல்லா இருக்கியா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுவும் பொண்டாட்டி முன்னாடி. அவளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா மேடம் மேடம் கூப்பிட்றா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அங்கே தான் இருக்கு. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. சேர்ந்தாங்கடா பிளட்டை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கையை நீட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. கண்ணிலேருந்து கண்ணீராக ஓடிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப பாவமாக தான் இருக்கு. இதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு அந்த சைடு உட்காந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா சேரை போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்ப சீரியஸாகவே இருக்காரு. ஸோ நம்ம ஜெயிலேருந்து அவரை எடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறமாட்டி இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேட்டுறா. அவள் ஒரு சிசர் எடுத்து அந்த ஷின்னுக்கு வந்துட்டு பிளட் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே குத்துற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அவன் ஷாக் ஆயிடுறான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஃபஸ்ட்டு நீ எங்கள் அப்பாவை காப்பாற்று. எங்கள் அப்பா இந்த மாதிரி தப்பாலாம் பண்ணலை, அவர் ரொம்பவே இன்னசென்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா? எது இன்னசென்டா? அவன் தான் உங்கள் அப்பங்காரன் தான் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டான். இல்லைன்னா அவள் வேற மாதிரி ஒரு லைஃப்பை யாரும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அப்பா. ஆனால் நீ இவ்வளோ வச்சு மிரட்டி உங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னு பார்க்குறியா? அது நடக்கவே நடக்காது அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இவங்கிட்ட என்ன பேசுறது வைக்கிறதுனே தெரியல. மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, அப்பா என்னால் முடியலப்பா. இந்த உலகத்தில் யாருமே நான் பேசுகிறத கேட்கவும் தயாராக இல்லை, நம்புறதுக்கும் தயாராக இல்லை, என்னை உண்மையாக லவ் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது. இதுக்கு மேலேயும் நான் எதுக்காகப்பா இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கத்தியை வச்சு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தில் இறக்க வராளா. அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாங்க் அவுட் ஆகுது. அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோலை பிடிச்சிருந்துருப்பான் போல. அவனோட கையில் அந்த கத்திரிக்கோல் குத்தி இவனோட ரத்தம் பார்த்தீங்கன்னா இவன் மேலே வந்துட்டு அப்படியே சதறி கிடக்கு. இதுக்கப்புறம் அவளை போயிட்டு பக்கத்தில் ரூமில் அட்மிட் பண்ணிட்டாங்க போல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த கட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. இவன் வந்து கேட்குறான், இவன் எப்போ தான் கண்ணு முழிப்பா அப்படின்ட்டு. இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாகிட்டு வராங்க. ஆனால் இவங்க எப்போ கண் முழிப்பாங்க அப்படின்றத எங்களால் சொல்ல முடியாதுன்னு. சரி ஓகே, உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுங்க, ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை வலிக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆயிருந்துருக்குல்ல, அந்த விஷயங்கள் தான் வந்து போகுதா, ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மெமரி மட்டும் உங்களுக்கு மறந்து போச்சு, அது மட்டும் இல்லாமல் கூட உங்களுக்கு இந்த தலைவலியுமே வந்துருச்சுல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, இவளோட உயிரை பணைய வச்சு தான் அவள் என்னையவே காப்பாற்றினா, கண்டிப்பாக இவளை நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. சரி ஹீரோனை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஏன்னா அந்த டாக்டர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே வீக்காக இருக்காங்க, ஷின்னுக்கு பிளட் கொடுக்குறதுனால இவங்க உடம்புல ரொம்பவே வந்துட்டு பிளட் எல்லாம் எடுக்கிறதுனால ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவள் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். உள்ள நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அவள் லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணுறா. இது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பொறுக்கல. ரொம்ப வேகமாக அவன் பார்த்தீங்கன்னா கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கானா. அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அங்கே வந்து போயிடுறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்ச மாற்றிக்கிறாளா. இவன் வந்து கேட்குறான், என்ன அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக பல்லிழிச்சிட்டு இருந்த, நான் வந்தோன்னே மூஞ்சி தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருக்க, ஏன் என்னை பார்த்து அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படியே கிட்ட வந்து இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். நேற்று நைட்டு மட்டும் என்னோட ரூம்குள்ளே வந்த அந்த தைரியம் எங்கே போச்சு இப்போ அப்படின்ட்டு. ஸோ அந்த பிஏக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, கேட்குறான், இவங்க அப்பாவை நம்ம வெளியே எடுத்துடலாமா அப்படின்னு. எதுக்கு நம்ம வெளியே எடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு. ஸோ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அதான் ஷின்னுக்கு வந்து நான் பிளட்டெல்லாம் கொடுத்து அவளை காப்பாற்றிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன எங்கள் அப்பாவை நீ காப்பாற்று அப்படின்னு. முடியலன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
ஸோ இவ பார்த்தீங்கன்னா, என்னால என்ன பண்ண முடியும்? நீ தான் பெரிய பணக்காரனாச்சே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கா. பார்க்கவே ரொம்ப பாவமா தான் இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு வந்துட்டு அந்த கிளையண்ட்ட மீட் பண்ணணும். இவளும் நாளைக்கு வரணும். ஸோ ஒழுங்கா ரெடி ஆகு அப்படின்ட்டு. அப்படியே மறுநாள் போல பார்த்தீங்கன்னா, ஹீரோ எங்கேயோ ஸ்டெப்ல போயிட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்துட்டு இருக்கா. இவனும் அப்படியே திரும்பி பார்க்குறானா. இவனும் வேகமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேனா? அப்படின்ட்டு. ஆ ஆ நல்லா தான் இருக்க. இந்த டீல் மட்டும் சொதப்பாம பார்த்துக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு மனசுல என்ன தோணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காகலாம் வரோம். ஸோ கரெக்டாக நம்ம சொதப்பாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த ரூம்குள்ளே வராங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துறான். சரி இவனுக்கு பக்கத்தில் போயிட்டு உட்காரலாமேன்னு போனால் அங்கே ஒரு மேனேஜர்னு ஒருத்தவன் இருப்பான். அந்த பரதேசி பையன் பார்த்தீங்கன்னா, அட இங்கே வாமா, இங்கே வந்து உட்கார். லின்னு தான் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய கெஸ்ட்டு. ஸோ அவரை வந்துட்டு நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதனால நீ இங்கே உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். எதுவுமே சொல்ல மாட்டான். வேற வழியே இல்லை. இவ பார்த்தீங்கன்னா அந்த லின்னுக்கு பக்கத்துலேயே உட்காந்துடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாக மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அட யாருப்பா அது இந்த அளவுக்கு அழகா இருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் என்னோட செக்ரட்டரி அப்படின்னு. ஓ செக்ரட்டரியா? பார்க்க ரொம்பவே அழகா இருக்காங்கப்பா. அப்புறம் நீங்க அவங்க ஒய்ஃபை மறைச்சு வச்சிருக்கீங்களே, அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு ரொம்ப அழகா தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இவன் பார்த்தீங்கன்னா காதில் வந்து சொல்லியிருந்திருப்பான், அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு தான் நீ வர அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங் ரிங் எல்லாத்தையுமே கழட்டி பர்ஸில் தான் வச்சுட்டு வந்திருப்பா போல். அதை யோசிச்சு பார்க்குறா. இவங்க எல்லாத்துக்குமே நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீல்ல, அந்த அளவுக்கு மோசமான ஆளா நான் அப்படின்ட்டு. அப்போ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, வாங்க நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடும்போது இவ பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து ட்ரிங்க் எல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சைன் லாங்குவேஜில் சொல்லும்போது இவ என்ன சொல்கிற அப்படின்னு. நான் மறந்துட்டேன், அவளுக்கு வந்து பேச முடியாது அப்படின்னு. ஓ பேச முடியாதா? அதனால என்ன, பார்க்க ரொம்ப அழகாக தானே இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப வலிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. மெசேஜ் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி காட்டுறேன், நான் கண்டிப்பாக அவங்க கூட குடிக்கிறேன், ஆனால் நீங்கள் இந்த டீலை மட்டும் ஓகே பண்ணிடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க் எடுத்து வேகமாக குடிச்சிட்டு இருக்கா. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான், இவன் மட்டும் கண்டிப்பாக என் கூட குடிக்கல அப்படின்னா இந்த டீலையே நான் ஓகே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதை கேட்டானே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. ரொம்ப கடுப்போட தான் அந்த ட்ரிங்க் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சா அந்த லின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல. சேர் அப்படியே நகர்த்தி நகர்த்தி ஹீரோனோட பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அங்கங்கெல்லாம் கையை வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான். நான் வந்து உங்க கூட கம்பெனி கொடுக்குறேன், அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இல்லை இருக்கட்டும், ஒரு கிளாஸ் தானே குடிச்சா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அப்போ அந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா, இந்த செக்ரட்டரி வந்து நம்மளுக்காக ஒரு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அட சூப்பராக இருக்குமே அப்படின்னு எல்லாருமே கை தட்டுறாங்களா. அப்போ அந்த லின்னுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோவோட செக்ரட்டரிக்கு வந்துட்டு ரொம்ப மல்டி டேலண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால அவங்க இந்த டேபிள் மேலே ஏறி தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. கையெல்லாம் முறுக்கிட்டு ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இவன் வந்து சொல்லியிருந்திருப்பான், இந்த டீல் மட்டும் ஒன்றால் ஏதாவது கேன்சல் ஆச்சு அப்படின்னா அவங்க அப்பங்காரன் ஜெயிலில் தானே இருக்கான், அவன் வெளியே வரவே முடியாது. ஸோ ஒழுங்காக பார்த்து நடந்துக்க அப்படின்னு. அதனாலவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு வாய்ப்பே இல்லை, வழியும் இல்லை. நம்ம அப்பாவை வந்து நம்ம காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா நான் வந்து அவரை காப்பாற்றுவேன்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இதுக்கு மேலேயும் நான் இழக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவும் இது எல்லாத்தையுமே பார்க்க போதும், இதை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் உள்ளேருந்து வந்துட்டு இருக்கான். அவனோட பேர் வந்துட்டு மைக்குன்னு சொல்லி வச்சுக்கரலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணை போட்டு இந்த அளவுக்கு புள்ளி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த லின் பார்த்தீங்கன்னா, என்னப்பா இதெல்லாம் ஒரு ஃபன்னு தானே அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து சொன்னார், இந்த டீல் மட்டும் ஓகே ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்பி அப்ராட் போயே ஆகணுமாமே அப்படின்னு. ஸோ அந்த லின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்புற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த மைக் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் போல். ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறு நம்ம ஹீரோன் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அட நீங்களா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அப்படியே ஒரு விஷயத்த காட்டுறாங்க. மைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து ஃபோனெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அந்த டைம் நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருந்து வந்துட்டு இருக்கா. ஒரு பெரிய ட்ராலி பார்த்தீங்கன்னா அவன் மேலே மோதுற மாதிரி வருதா. கரெக்டாக ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி இழுக்க, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னடா அது, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஏஞ்சல் தான் நிற்கிதா அப்படின்ட்டு.
கிரண் வந்து கேட்குறா, நீங்கள் ஓகே தானே அப்படின்னு. அதான் சைன் லாங்குவேஜில் தான் கேட்குறா, அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் பண்ணி காட்டுறா, நான் ஓகே தான் அப்படின்னு. சரிங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு வந்துருப்பா. அப்போ ஐடி கார்டை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிருந்துருப்பா போல். ஸோ அவன் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்திருப்பான் போல். அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க, உங்களோட ஐடியா அந்த ஹோட்டலில் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, நான் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் இந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எது இவன் வந்து மைக்கோட ஹோட்டலுக்குள்ளே போனாளா, என்ன மாதிரி பொண்ணுவ அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா என் செக்ரட்டரிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் நான் அவளை கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டு போயிட்டுருக்கானு. அப்போ அந்த மைக்கு பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறான், நான் அவளை வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு. இவன் என்னோட செக்ரட்டரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப இவளை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இந்த விஷயம் எனக்கும் அவளுக்கும் நடுவில் இருக்கிறது, நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்க்குறா, என்ன கர்மமடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்கானா. இவன் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு ஃபேஷன்லாம் கழுவிட்டுருக்கா. தாடி என்ன இந்த மாதிரி நடந்துட்டுருக்கே அப்படின்னு. அந்த டைமு இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டுருக்கான். அவளை பிடிச்சி இழுத்து மேலே உட்கார வச்சுட்டு இருக்கான். மற்ற ஆம்பளைங்களை எப்படி செடியூஸ் பண்ணுறது அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. சொல்லு, எப்படி நீ அந்த மைக்கை செடியூஸ் பண்ண, எப்படி சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. நான் இதுக்கு சொல்லணும், உனக்கு இது தேவையில்லாத விஷயம், என்னாலலாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. உனக்கும் அவனுக்கும் நடுவில் என்ன இருக்குது, சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு. நான் தான் உன் ஒய்ஃபுன்றதை இவங்க எல்லாத்துக்குமே சொல்ல உனக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கு. உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலை, நீ என்ன ஒரு ஒய்ஃபாகவே கன்சிடர் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எதுக்கு உன்னை பாதிக்குது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி ரொம்பவே அக்ரெசிவாக கிஸ் பண்ணிட்டு இருக்கானா. அவளும் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கா. நான் வந்துட்டு உனக்கு கிஸ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையோ, அப்போ நீ அவனை மட்டும் செடியூஸ் பண்ணுவியோ அப்படின்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு, உன்னோட இடம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே, நீ எப்பவுமே என் சைடு தான் இருக்கணும். என்னோட ஷின்னு கண் முழிக்கிற வரைக்கும் ஒழுங்கு மரியாதையா காரில் போய் உட்காந்துரு, இந்த ரூமுக்கு நீ வரவே கூடாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு, கழுத்துலலாம் அப்படியே கைக்கரெல்லாம் பட்டிருந்துருக்கும் போல. ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் லூசு பையன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறான். அடா வாமா வாமா வந்து உட்காருமா, ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வரியோ அப்படின்னு. எவ்வளோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்கம்மா, ரொம்ப அதிகமாக குடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும், அப்போ தான் உனக்கு இந்த மாதிரி கிறக்கலாம் வராது. நல்ல வேலையே நான் ஒன்று வச்சுருக்கேன், இந்தா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கல, ஒரு சந்தேகம் கூட வராமல் அதை எடுத்து போட்டுறா. அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுற்றிக்கிட்டு வந்துட்டு சனியும் பிடிச்சவன் மயக்க மருந்து கொடுத்துருப்பான் போல. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைனிங் ஹால்குள்ளே தான் வந்துட்டு இருக்கான். அட எங்கப்பா அவனோட அந்த செக்ரட்டரி அப்படின்னு, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் அவளை காரில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. எது கார்லையா, அவளை தனியாக அவள் விட்டுட்டு வந்த அப்படின்னு. அவள் என்னோட செக்ரட்டரி, நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் மூடுங்க அப்படின்னு மைக்கிட்ட சொல்லும்போது, நீ அவகிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிற, ஸோ நீ அவளை வந்துட்டு உன்னோட செக்யூரிட்டியிலேருந்து தூக்கிற, நான் அவளை என்னோட செக்ரட்டரியாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். சரி ஹீரோன் எனக்காக வெயிட் பண்ணுவா, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த மேனேஜர் பையவுல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு ஒரு ரூமில் கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நேராக அந்த லின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஹீரோயினை உங்களுக்காக நான் அந்த ரூமில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏற்பாடு எல்லாமே நம்ம ஹீரோ தான் பண்ணான் அப்படின்ட்டு இவன் தப்பாக நினச்சிக்கிட்டு, அட உன் மேலே எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சியா, கண்டிப்பாக அந்த டீலை நான் ஓகே பண்ணுறேன், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக நானே வந்துட்டு எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன லுசுத்தனமாக என்னென்னமோ பேசிட்டு போகிறானே அப்படின்னு. அந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கமாக தான் இருக்கா. அப்போ அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பேண்டை மாட்டி விட்டு சொல்லிட்டு இருக்கான், எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவனும் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாம நம்ம எங்கே இருக்கோம். இவனை பக்கத்தில் பார்த்தோன்னே இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. ஐயோ என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அவன் என்ன விட்டுருவானா என்ன, அவளை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காருக்கு வரும்போது வந்து கேட்குறாரு, மேடம்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாமா அப்படின்னு. எது அவள் காருக்கு வரலையா அப்படின்னு. இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே போகிறான். அப்போ அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காப்புல, கண்டிப்பாக அந்த டீல் வந்து ஓகே ஆயிரும், எல்லா விஷயங்களுமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன பேசுகிற நீ, என்ன பண்ண, நான் எதுவுமே பெருசாக பண்ண கிடையாது, நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தது தான் இங்கே ப்ளஸ் அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட கணத்தில் ஒரு அறையை விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு புரியலையா, ஹீரோ தான் இன்னைக்கு உன்னை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு. அவளுக்கு இதை கேட்டோன்னா மனசே உடஞ்சிருது.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு வரணும் அப்படின்றதுக்காக தான் பார்க்குறான். ஆனா, அவன் விடவே மாட்றான். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ் மாரி இருக்கு. அத எடுத்து மண்டையில அடிச்சுட்டு, அவ பார்த்தீங்கன்னா, வெளிய ஓடி வந்துட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, வெறுப்பாயிட்டு இருக்கான். அவ எங்கடா இருக்கா? எந்த ரூம்ல இருக்கா? அப்படின்னு. விடுங்க பாஸ். ஹீரோயின் வந்துட்டு லின்னுக்கு நேரா ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லா விஷயங்களுமே சர்வ் பண்ணிட்டு இருப்பா. அவன் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜருக்கு ஒரு மிதிய விட்டுட்டு இருக்கான். மரியாதையா சொல்லுடா அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, ஓடி வரேன்னு அப்படியே கீழே விழுந்துடுறா. இந்த லூசு பையன் வேற பின்னாடி வந்துட்டு இருக்கானா, இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். எவ்வளவு தூரம் தான் நீ ஓடுவ? எங்க இப்ப ஓடு பாப்போம், இப்ப ஓடு பாப்போம் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி தான் பாவமா பார்த்துட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துடுறான். அவனுக்கு இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்னை வந்து காப்பாத்துடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படியே வந்து அந்த லின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கை தான் விட்டுட்டு இருக்காண்டி, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அடி வெளுத்து எடுத்துடுறான். அப்போ அந்த டீலை நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு. அந்த கர்மம் பிடிச்ச டீல் எனக்கு எதுக்குடா, எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். இந்த லின்னுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால தான் மிட் நைட்டில் இந்த மாதிரிலாம் ஓடி வந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனாக கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் நாளைக்கு ஹெட்லைன் வரும் அப்படின்னு. திரும்பி நம்ம ஹீரோனை பார்க்குறான்னா அவள் ஒரு மாதிரியாக இருக்கா. ஸோ அவள் சொல்லியிருந்திருப்பாள், உனக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அவளை அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிறான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். 2 பேரும் காரில் தான் வந்துட்டு இருக்காங்களா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியலை. ஸோ இவன்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்குறா, எப்படி, நான் உன்னோட ஒய்ஃப் தானே, அவன்கிட்ட எப்படி என்னை விட்டுட்டு வர உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு. இல்லை, நான் அந்த விஷயங்களை பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நீ என்ன ஒரு ஒய்ஃபாக பார்க்க வேணாம், ஒரு பொண்ணாவது பாரு அப்படின்ட்டு. இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ எனக்கு ஆர்டர் போடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து போகுது. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட மடியிலேயே வந்து படுத்துடுறா. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பிஏட்ட கேட்குறான், இவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணுற அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு. எல்லாமே போயிட்டுருக்கு, சீக்கிரம் உடனடியாக பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா ஹீரோனை பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அந்த பிஏ சொன்ன சில விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. பாஸ், நீங்கள் எவ்வளோ தான் அவங்கள ஹர்ட் பண்ணுவீங்க, இந்த 3 வருஷமாக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அவளோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங் ரிங்கெல்லாம் போட்டிருக்கா. ஸோ அதை ஒரு மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த கல்யாணம்லாம் ஆயிருந்திருக்காது. ஹீரோவோட பாட்டிமா பார்த்தீங்கன்னா ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல். இந்த ரிங்கை தான் உங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் 2 பேரும் இந்த ரிங்கை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாங்க. என்னாலலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா வாங்கி கையில் போட்டுக்கிறா. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வெட்டிங் ரிங்கை கூட இவன் பார்த்தீங்கன்னா கையில் போட்டு விடலை போல். அப்படியே ஹீரோன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சிட்றா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. இவன் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியுது. ஆனால் அந்த பொண்ணு யார் அப்படின்றத தான் அவன் மறந்துட்டான். ஸோ 2 பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக நான் யாரை லவ் பண்ணேன், யார் அப்படின்ற மாதிரியே குழம்பிட்டு ஒரு மாதிரி கண்ணை முழிக்கிறானா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. உனக்கு ஓகே தானே அப்படின்ட்டு. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மெய்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொண்டு வராங்க. இதை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பிளட்டெல்லாம் நல்லா ஊறும், அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஷின்னுக்கு பிளட்டெல்லாம் கொடுக்க முடியும், அவங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், நெக்ஸ்ட் அவளுக்கு பிளட்டெல்லாம் கொடுக்கணும், அதனால நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. அந்த மீட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வருது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் இருக்குது. அது என்ன இன்விடேஷன் அப்படின்னா ஷின்னோட அப்பாவுக்கு பர்த்டேவாம், அதுக்காக தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்விடேஷனில் நம்ம ஹீரோயினோட பேருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த லின் ஃபேமிலி நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரொம்பவே வெறுக்கிறாங்க. அப்படி இருந்தும் எதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அங்கே தான் இருக்காங்க. அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஷின்னோட பிளட் குரூப் வந்துட்டு ரொம்ப ரேரான பிளட் குரூப்பு, ஆனால் ஹீரோனோட அது ஒத்து போயிருக்கு. ஸோ அவங்களுமே இந்த 3 வருஷத்தில் நிறைய பிளட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பாட்டிமா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட பாட்டி, ஏண்டா எம்பிட்டு தைரியம் இருந்துச்சுன்னா உன் பொண்டாட்டியோட ரத்தத்தை வச்சு வேற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்துட்டு நீ ட்ரீட்மெண்ட் கொடுப்ப அப்படின்னு. இவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, மறந்துட்டீங்களா? அவ தான் என்னோட உயிரை காப்பாத்திருக்கா அப்படின்னு. தெரியுதுடா, தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, அதுக்காக பொண்டாட்டியோட பிளட்டையே கொடுத்து காப்பாத்துவே அப்படின்னு. சும்மா இருங்க பாட்டி, இவ அந்த கொலைகாரனோட பொண்ணு. உங்க அப்பா பண்ண தப்புக்கு தான் இவ வந்துட்டு பிராய்ச்சித்தமா அவளோட ரத்தத்தை கொடுத்து இவளை காப்பாத்திட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, ஷின்னை தான் நான் லவ் பண்றதா நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணத்திலேயே ஒன்று விட்டுட்டு இருக்கு. என்னடா பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி இவ தான், இவ இருக்கும்போதே நீ வந்துட்டு அவ்வளோ லவ் பண்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா கொலை பண்ணதுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவர் பண்ண தப்புக்கு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, இவ என்ன பண்ணுவா? பாட்டிமா சும்மா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. இவ ஒன்றும் ஃப்ரீயாலாம் வந்து பிளட் கொடுக்க கிடையாது. அவங்க அம்மா இவ பிளட் கொடுக்கறதுக்கு பல்கா அமௌண்ட் என்கிட்ட வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, காசை வாங்கிட்டு தான் பிளட் கொடுக்குறாங்க. டேய், அவங்க வந்துட்டு உன்னோட மாமியாரு, நீ வந்துட்டு அவங்கள நல்ல விதமா பாத்துக்கணும். என்ன மாமியாரு? அவங்க பொண்ண காசுக்காக என்கிட்ட அமுச்சு வைக்கிறாங்க, இவங்க வந்து மாமியாரா அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. என்னடா நீ உங்க அப்பா மாதிரி மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அப்பா மிஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு கார்ல போகும்போது 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்க. அப்புறம் உங்க அம்மா உன்னை எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்ராட்ல போய் செட்டில் ஆயிட்டா. அதே மாதிரி தான் நீயும் பண்ணணும்னு நினைக்கிறியா? உங்க அப்பனை மாதிரி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? மரியாதையா ஒழுங்காரு, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் ஷின்னுக்கு அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் வர வரைக்குமே எனக்காக நீ வெயிட் பண்ணு, உன்னை கண்டிப்பா நான் வந்து விட்டுறலாம் மாட்டேன் அப்படின்ட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவன் போனதுக்கு அப்புறமா இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கான். உன்னை நான் இந்த நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கண்டிப்பாக உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் யாருன்றது தெரியல. இதுக்கப்புறமா பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்கிறாங்க. நல்லா சாப்பிடு, நீ பார்க்க எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பிடிச்சி தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டா இவ வந்து உன்னோட பொண்டாட்டி, நீ அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறியா இல்லையா? அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இருக்கானா. ஹீரோன் வந்து சொல்கிறான், நான் நல்லா தான் இருக்கேன் விட்டுருங்க அப்படின்னு. இங்கே பாடுறா, நான் வந்து உங்கள் 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ண சொன்னேன், ஆனால் நீ வந்துட்டு பெருசாலாம் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்ட. ஸோ இவ தான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நீ வந்துட்டு இவ தான் உன்னோட பொண்டாட்டின்ட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பாட்டி அது முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இங்கே பாடுறா, நீ வந்து ஒரு விஷயத்த குழப்பிட்டு இருக்க. உனக்கும் ஜின்னுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு நன்றி கடன் தான். அவள் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்கா, அவ்வளோதான். இவ தான் உன்னோட ஒய்ஃபு, அதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இருக்கானா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நெஞ்சில் போட்டு அடிச்சுட்டு இருக்கு. சரி நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், இவ தான் என் பொண்டாட்டின்னு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ தான் இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நான் வந்து காரை ரெடி பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏண்டா நான் வந்துட்டு உனக்கு தொலையாக இருக்கேனா? நான் எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. போங்க 2 பேரும் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அவங்க தனித்தனியாக தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டு இருக்கான். பாட்டிமாக்கு நம்ம தனித்தனியாக தான் இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் தெரியாது. அவங்க போகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக தான் ஹீரோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா இப்போ தான் வரா போல் இந்த 3 வருஷத்தில். ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சுட்டு வருவேன், அதுக்குள்ளே நீங்கள் எந்த போயிடணும், மூஞ்ச பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மன கஷ்டமாக தான் இருக்குது. இவன் நம்மளை பார்க்கவே விரும்பலை போல, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா கதவை தான் ஓப்பன் பண்ணுறா. வெளியே பாட்டிமா பார்த்தீங்கன்னா சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு லைட்டாக பசிச்சிச்சா, அதான் சாப்பிட்லாமேன்னு வந்தேன், இப்போ எனக்கு பசி போயிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் கதவை அடைச்சிட்டு போயிட்டுருக்கா. பாட்டிமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவனும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துடுறான். ஆமாம், நீ என்ன இனி அடுத்து காலி பண்ணாமல் இங்கேயே நின்றுட்டு இருக்க அப்படின்னு. என்னால் வெளியே போக முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாள். ஏன் போக முடியாது, இங்கேயே இருக்கலான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கதை வந்து ஓப்பன் பண்ணுறான். பாட்டிமா பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னப்பா உனக்கும் பசிக்குதா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டிமா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கதவை அடைக்கிறான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா நிற்கிறா. என்னப்பா பார்த்துட்டியா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், பாட்டிமா இங்கேருந்து போகணும் அப்படின்னா சில ஆக்டிங் எல்லாம் பண்ணணும், அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பில் வந்துட்டு இருக்கான். அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ரூம்லேருந்து சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு. பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க.
ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலில் போட்டு குதின்னு குதிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாக வருது. வெளியே பாட்டிமா பார்த்தீங்கன்னா அப்பாடா 2 பேரும் இப்போ தான் ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா முடியலை, பயங்கரமாக குதிச்சிட்டு இருக்காளா. முடியலப்பா, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் சொல்லும்போது தான் நீ ஸ்டாப் பண்ணணும், குதி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை, குதிச்சுட்டு தான் இருக்கா. வெளியே பாட்டிமா பார்த்தீங்கன்னா சரி வா நம்ம இங்கேருந்து போகலான்ட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உள்ள ஹீரோ பார்த்தீங்கன்னா போதும் ஸ்டாப் பண்ணு, அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, பாட்டிமா நேரம் போயிருந்துருப்பாங்க, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூம்லேருந்து தான் வெளியே வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஏ நின்றுட்டு இருக்கான். ஸோ இவ வந்து கேட்குறான், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, ஆன்சர் பண்ணுறியா அப்படின்னு. கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்கள் அம்மா வந்து ஹீரோ கிட்ட ஏதாவது காசு வாங்கினாங்களா அப்படின்னு. இதையே என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சொல்லு, எங்கள் அம்மா எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு. உங்கள் அம்மா லட்சக்கணக்கிலலாமா வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாமளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட உட்காந்து கேம்லிங்லாம் விளாண்டுட்டு இருக்கு. அந்த டைம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதவை தட்டிட்டு இருக்கா. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. இவங்களும் போயிட்டு கதை ஓப்பன் பண்ணுறாங்க. இவ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு. அட உன் பொண்ணால் வாய் பேச முடியாதுல்ல, ஆனால் அவள் பணக்கார ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்காள அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா. இவ பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகி அவங்க விளாண்டுட்டு இருக்காங்களே அந்த போர்டை பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி விட்டுட்டு இருக்கா. எல்லாருமே ஒரு மாதிரி கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டு இருக்காங்களே. இந்த அம்மா கத்துது, என்னோட காசு எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் போகவே கூடாது அப்படின்னு. அடி பாவி, நீ ஏண்டி இந்த மாதிரி பண்ண, நீ இப்போலேருந்து என்னோட எனிமி அப்படின்னு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, எதுக்கு நீ ஹீரோட்ட இருந்து காசெல்லாம் வாங்கின அப்படின்னு. அவன் என்னோட மருமையன், நான் வந்து அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு, அதுவும் அவன் 2 லட்சம் மட்டும்தான் எனக்கு கொடுத்தான், கஞ்ச பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 பேர் உள்ள வந்துட்டு இருக்கானுங்க. இவங்கள பார்த்தோன்னே இந்தம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்மிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஸோ கூட வந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட கையை பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த விரலெல்லாம் கட் பண்ண போயிட்டு இருக்கான். என்கிட்ட வாங்கினா காசு எங்க அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கதறுது, இங்கே பாரு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன், இந்த அற்கால என் பொண்ணு வந்துட்டு அந்த பணக்கார பையனோட பொண்டாட்டி, கண்டிப்பாக அவன் வந்துட்டு அந்த காசை திரும்பி கொடுப்பான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்க்குற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நம்பலை. எது இவ வந்து ஹீரோவோட பொண்டாட்டியா, அப்போ நான் ஹீரோவோட அப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஹீரோயின் வந்து கேட்குறா, அப்படி எவ்வளோதான் வாங்கினேன் அப்படின்னு. 5 லட்சம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது 5 லட்சமா, நீ வந்துட்டு என்கிட்ட 10 லட்சம் வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதாவது அந்த 5 லட்சம் பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் போட்டு பெருகிருச்சு போல. ஹீரோன் வந்து கேட்டுட்டு இருக்கா, ஹீரோட்ட இருந்து வாங்கினேன் அந்த காசு எங்க, அதை கூட அப்படின்னு. அது நான் கேம்லிங் விளாண்டு தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவளுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாரு, ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடு, அப்படி இல்லையா நீ வந்து என் கூட வந்துடணும், எனக்கு வந்துட்டு நல்லா சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோன் கடுப்பாய் கன்னத்திலே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா. என்னைய வாடி அடிச்சு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வரும்போது அவள் கையில் இருக்கிற அந்த ரிங்கை வந்துட்டு நோட் பண்ணிக்கிறான். டே, இதை விற்றா பல லட்சம் போகுண்டா அப்படின்ட்டு அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா பிடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி சண்டை போயிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கு தான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பறந்து போய் விழுந்துட்டு இருக்கான். இவங்களை பார்த்தோன்னா அவங்க இங்கேருந்து ஓடிடுறாங்களா, இதை நான் லீகலா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு. ஹீரோன் வந்து சொல்கிற, கண்டிப்பாக இந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு. சரி ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த பார்ட்டி ஹாலை தான் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குறான், கையை பிடிச்சிக்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிக்கிறாளா, நல்லா ஹோல்ட் பண்ணாதான் என்ன அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நல்லா இழுத்து வச்சுக்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் ஒன்றா உள்ளே வந்துட்டு இருக்காங்களா. அந்த ஷின்னோட தங்கச்சின்னு ஒருத்தவ இருப்பா. அவள் பார்த்தீங்கன்னா, அட ஹீரோ எப்படி இருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோனை பார்க்குறா. நீ எதுக்குடி எங்கள் வீட்டுக்கு வந்த, ஒன்னால தாண்டி எங்கள் அக்கா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி பெட்டில் கிடக்கா, மரியாதையாக வெளியே போ அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளிவிட போகிறாள். ஹீரோ பார்த்தீங்கன்னா தடுத்து ஸ்டாப் பண்ணுறான். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே பேசுகிறாங்க, இவையே இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா, ஓ இவனால் பேச முடியாதோ, இவங்க அப்பா தான் காசுக்கு ஆசைப்பட்டு ஷின்னை வந்து கடத்தி கொடுமைப்படுத்தி அவளை இந்த மாதிரி பெட்டில் படுக்க வச்சிருக்கான். அவங்க அப்பானும் ரொம்ப கேடு கட்டவன், இவங்க குடும்பமும் ரொம்ப ரொம்ப கேடு கட்ட குடும்பம். ஆனால் இவன் மட்டும் பாரு நல்லா மினிக்கிட்டு நல்லா ஹாப்பியாக திரியிறா அப்படின்ட்டு ரொம்ப தப்பாக நம்ம ஹீரோனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, நீ இன்னி மாடி போகாமல் இருக்கா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போடி அப்படின்ற மாதிரிலாம் பாஞ்சிட்டு வராளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. பாரு அந்த இன்விடேஷன் கார்டில் இவ பேருமே போட்டுருந்துச்சு, அதனால தான் நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவள் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஃபேமிலி கிட்ட சாரி கேட்பா அப்படின்னு. சாரி கேட்பாளா, சாரி கேட்டால் எங்கள் அக்கா எந்திரிச்சு உட்காந்துருவாளா அப்படின்னு ஹீரோன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. நான் எதுக்கு சாரி கேட்கணும், எங்கள் அப்பா ரொம்பவே இன்னசென்ட்டு, ஸோ என்னாலாம் முடியாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறா. ஓ
உன்னால் வாய் பேச முடியாதுல்ல, நீ முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா சைன்லேயே சொல்லிட்டு இருக்கா, நான் எதுக்குடி முட்டி போட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், எங்கள் அப்பா ஒன்று எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது அப்படின்னு. ஏய் சும்மா சும்மா கையை அசைக்காத, எனக்கு ஒரு மண்ணு புரியலை, இப்போ நீ முட்டி போடுவியா மாட்டியா அப்படின்ட்டு. அவள் வந்து ரொம்ப திமிரா நிற்கிறாளா. அப்போது இவ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டர்கிட்ட கண்ணு காட்டுறா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அவளோட காலை பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி விட்டு போயிடறான். இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே பார்க்குறா, பாத்தியில் உன்னை முட்டி போட வச்சிட்டேன் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது, ஹீரோக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்குது. பாத்தியா உன்னை ஹீரோ வந்துட்டு பொண்டாட்டியாவே அக்செப்ட் பண்ணலை, அதனால தான் அவன் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கி விடுறதுக்காக தான் வாரான். அந்த டைம் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சிக்காரியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கா. எந்திரிங்க எந்திரிங்க அண்ணி அப்படின்னு. அதாவது ஹீரோவோட தங்கச்சி தான் போலவ. நான் தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன்ல, எதுக்காக நீங்கள் இந்த லூசு பையனோட வந்தீங்க, அப்புறம் பாட்டிமா தான் இந்த கிஃப்டெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு பாட்டிமாக்கு பதிலாக லின் கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரியை பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கா. ஏண்டி உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இன்வைட் பண்ணுவீங்க, ஆனால் வந்து கெஸ்ட்டை இப்படி தான் கேவலமாக நடத்துவியா? என் பாட்டிமா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக எங்கள் அண்ணியை வந்துட்டு இந்த பார்ட்டியை அட்டன் பண்ண சொன்னாங்க, ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற அப்படின்ட்டு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் இவளை ஒய்ஃபா தான் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஹீரோக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், மன்னிச்சிருங்க, நான் ஃபஸ்ட்டு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்கணும் உங்ககிட்ட, இவங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு. எது ஒய்ஃபா அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஷின்னோட அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க. போதும் நிறுத்து, வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட மரியாதையாக நடந்துக்க மாட்டியா அப்படின்னு. அப்பா இவ தான்ப்பா நம்ம அக்கா இந்த மாதிரி கோமால கெடுக்கிறதுக்கு காரணம் இவங்க அப்பா தான்ப்பா அப்படின்னு. கொஞ்ச நேரம் வாயை மூறியா, யாராவது இவளை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த அம்மா ஆரம்பிக்குது, நீங்கள் எங்க நம்ம பிள்ளையை திட்டுறீங்க, அவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு. நீ கொஞ்சம் வாயை மூறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சி கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க, நடந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. நீங்க சாரி கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, என்னோட அண்ணிக்கிட்ட அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஸோ அவ பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அவர்கிட்ட நீட்டிட்டு இருக்காங்க. எங்க அண்ணினால பேச முடியாது, அதனால அவங்களுக்கு பதிலாக நானே சொல்றேன், பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பதிலாக இவங்கள வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே, நான் உங்கள் பாட்டிமாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடுங்க அப்படின்ட்டு மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வச்சுட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. அப்போது அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துடுங்க, ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு. என்னதோ சர்ப்ரைஸா அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஷின்னை வந்து வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவள் கண்ணு முழிச்சிட்டா போல. இதை பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்காங்க. ஷின்னோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அம்மாடி கண்ணு முழிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறான், என்னோட ஷின்னு கண்ணு முடிச்சிட்டாளா அப்படின்னு. அவன் வந்து ஹீரோனோட கையை ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோனோட கையை பார்த்தீங்கன்னா உதறி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். நீ எப்போ கண் முழிச்ச, நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்க தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உன் பொண்டாட்டிங்க கூட்டிகிட்டு வந்தது இந்த லீன் ஃபேமிலி வந்து அவளை அசிங்கப்படுத்தணும் தானா அப்படின்னு, தேவையில்லாமல் இதில் தலையிடாத அப்படின்னு. என்னத்தை தலையிட, உருப்படியாக உன்னால் உன் பொண்டாட்டியை கூட பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்கை எடுக்க போகிறாள். அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ட்ரிங்கை எடுக்கிறாங்க. யாரா அப்படின்ட்டு இவ திரும்பி பார்த்தா அந்த மைக்கு தான் வந்திருக்கான். அட நீ எப்படி இங்க அப்படின்னு. நீங்கள் எங்கே போனாலும் நானும் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இவளுக்கு ஒன்றும் புரியல, அம்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, உன்னோட சிஸ்டர் இன்லா வந்துட்டு நீ இந்த மாதிரி பார்ட்டிக்கு வரதா சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், நானும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. சரி வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஹீரோ கூட வந்திருக்கேன், அப்புறம் நான் வந்து என்ன, நீ வந்துட்டு அவனோட ஒய்ஃபு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு உன்னை செக்ரட்டரின்னு சொல்லி தானே இன்ட்ரடியூஸ் பண்ணா, இது எந்த மாதிரி மேரேஜ் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. என்னதான் இருந்தாலும் ஓகே, ஆனால் எனக்கு உன்னை இப்போவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்குறோம், அவனுக்கு வெறி ஆகிட்டுருக்கு. ஓ இனிமே இவ வந்துட்டு நல்லா செடியூஸ் பண்ணுறதை கற்றுக்கிட்டாலோ ஸ்டாப் பண்ணவே மாட்டாளோ அப்படின்ட்டு. மைக்கும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஹீரோ பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறான். இவனும் வெறியாகி கீழே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை ஃபஸ்ட்டு நீங்கள் வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே ஹீரோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டுருக்கா. அந்த டைம் தான் அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஸோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ ஏன் கண் முழிச்சு தான் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு.
இந்த 3 வருஷத்துல நீ வந்துட்டு என்ன கிவ் அப் பண்ணாம டெய்லியுமே வந்து எனக்கு ஹோப்பெல்லாம் குடுத்த. எனக்கு தெரியும். நான் கண்ணு முழிச்சதுக்கான காரணமே நீ மட்டும்தான். உனக்காக தான் நான் கண் முழிச்சு இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா, "அப்படியாம்மா சொல்ற?" அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த டைமு இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி திரும்பி ஹீரோனை பார்க்குறாளா, அவ மனசொடைஞ்சு அந்த கல்யாண ரிங்கை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உனக்கும் ஹீரோனுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சாமே. நீ ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்க. நான் தான் தேவையில்லாமல் உன் முன்னாடி வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேனா அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போக பார்க்குறாளா. இல்லை இல்லை, நீ நீ வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. அது என்ன அப்படின்றத நான் வந்துட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த வெயிட்டருக்கு கண்ணை காமிச்சிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சா அந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல தள்ளி விட்டுறான். ஹீரோவுமே திரும்பி பார்க்குறானா, போக ட்ரை பண்ணும்போது இந்த சின்ன பையில பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு மயக்கம் போட்டுருது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவளை காப்பாத்துறதா இல்லை அங்கே போய் அவளை காப்பாத்துறதா அப்படின்னு. இப்போதைக்கு நம்மளுக்கு சின்னதான் முக்கியம் அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு கார்ல எல்லாம் ஏறி போயிட்டு இருக்கான். எங்கிட்டு நம்ம ஹீரோனா அந்த மைக்கு தான் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்து அவளை தூக்கிட்டு இருக்கா. இவங்க கார்ல இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அந்த சின்ன வந்து ஒரு பர்சன் பார்த்துருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கான். என்ன பிரதர், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. ஸோ ஹீரோவோட பிரதர் தான் போலவன். அப்படியே 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வந்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணுறானா, என்ன கருமன்றது தெரியல. எல்லாருமே வந்துட்டு உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறது கிடையாது. நான் மட்டும்தான் உன்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் உன்னை திரும்பவும் கிவ் அப் பண்ண மாட்டேன். எனக்காக நீ கண் முழி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை முழிக்கிறாளா. கண் முழிச்சிட்டியா, இரு நான் டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேரை சொல்லிட்டு இருக்கான். அவன் வெக்ஸ் ஆகிட்டு இருக்கான். நீ அந்த ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போகும்போது லாஸ்ட்டாக சொன்ன பேருமே அந்த ஹீரோ தான். அப்படியே அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. நான் வந்துட்டு ஹீரோனோட அப்பா என்னை கிட்னாப் பண்ணாங்க அப்படின்ட்டு ஃப்ரேம் பண்ண தான் சொன்னேன். ஆனால் நீ எதுக்காக ஹீரோவை ஹர்ட் பண்ண அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. அவன் ரொம்ப சீக்கிரமாக உன்னோட லவ்வை வின் பண்ணிட்டான். ஆனால் அண்ணா இவ்வளோ வருஷமாக உன் கூட ஒரு நாய் மாதிரி இருந்திருக்கேன். எனக்கு என்ன கடைசியில் கிடச்சிச்சு? எனக்கு எதுவுமே கிடைக்கலையே. நான் ஆசைப்படுறது எல்லாமே நீ என்னை மட்டும் லவ் பண்ணணும், நீ என்னை கேர் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட கன்னத்தில் கையை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. நீ என்னோட டாகெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத. நீ தான் என்னோட சன்ரைஸே. நீ எனக்கு பண்ணி கொடுத்த அந்த ப்ராமிஸை மறந்துட்டியா என்ன அப்படின்னு. இல்லை, நான் மறக்கலை. என்னோட பிரின்சஸ்க்கு வாழ்நாள் முழுவதுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு. ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி, நீ ரொம்ப வீக்காக இருக்க, நாளைக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கு. இந்த ஜின்னு தான் இப்போது எல்லா விஷயங்களுக்குமே காரணம் போல். ஹீரோனோட அப்பா வந்துட்டு இவளை கிட்னாப் பண்ணவே இல்லை போல். அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் அவர் காரணமே இல்லை போல். இதுதான் ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கு. ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த ஷின்னை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டால. ஸோ இவகிட்ட அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் கண்ணு முழிச்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த 3 வருஷமாக ஹீரோ வந்து ரெகுலராக உங்களை பார்க்கறதுக்காக வருவார். அவர் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தார், நீங்கள் எப்போ தான் கண் முழிப்பீங்க அப்படின்னு. இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எது, ஹீரோ வந்து இந்த 3 வருஷமாக என்னை பார்க்க வந்தானா அப்படின்னு. ஆமாம், அவர் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்கள், ஹீரோட்ட இந்த விஷயங்களை சொல்லாதீங்கன்னு. ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? ஹீரோ வந்து நீங்கள் எப்போ கண் முழிப்பான் அப்படின்றத தான் காத்துட்டு இருந்தான்ட்டு. இல்லை, அவருக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும், ஸோ நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டு. ஓகே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்களா. அந்த டைம் தான் இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கு. அக்கா, ஒரு வழியாக நீ கண்ணு முழிச்சிட்டியா? எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா நான் என்ன எதிராடி பார்த்தேன், இந்த மாதிரி கோமாவில் படுத்திருப்பேன் அப்படின்னு. ஹீரோ உன்னை எவ்வளோ லவ் பண்ணான்னு தெரியுமா? ஆனால் நீ இவனை இத்தனை வருஷமாக வெயிட் பண்ண வச்சிட்ட அப்படின்னு. இவளுக்கு ஒரு மண்ணு புரியல. எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் மட்டும்தாண்டி ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஹீரோனோட அப்பா என்ன கிட்னாப் பண்ணார்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. எது, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா? அவன் ஹீரோனுக்கு தானே ப்ரப்போஸ் பண்ண போனான் அப்படின்ட்டு அப்படியே பாஸ்ல நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கேவை வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கானா. இவ ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறா. எனக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு.
ஐயோ! என்னால வர முடியாதே ப்ளீஸ் அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, ஏன்பா என் பர்த்டே கூட வராம அப்படி நீ எங்க போறன்ட்டு, நான் ஹீரோயினுக்கு நாளைக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு சில விஷயங்கள ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் இதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்படியே ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து காசுக்காக உன்னை கிட்னாப் பண்ணிட்டாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்தானா. அந்த டைம் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணாரு. நீ அவனை காப்பாற்றணும்னு சொல்லி இடையில போயிட்ட. ஸோ 2 பேருமே ஆக்சிடெண்ட்ல மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் உன்னை விட ஹீரோக்கு வந்துட்டு லைட்டாக தான் அடிபட்டது. பட் அவனுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இல்லை. ஆனால் அவன் உன்னை மட்டும் மறக்காம இருக்கான். அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்காளா. இவளுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காக தான் இருக்கு. இப்போ நீ என்ன சொல்ல வர? ஹீரோ வந்துட்டு நான் கண் முழிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வருஷமா வெயிட் பண்ணானா? அவனோட லைஃப்ல வேற யாருமே கிடையாதா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா சொல்கிறா, ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு. அவள் ஒரு மாதிரி ஆகும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் வந்து ஆசைப்பட்டலாம் அவளை வந்து கல்யாணம் பண்ண கிடையாது. அவங்க பாட்டிமா தான் ஃபோர்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ண சொன்னாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணானே தவிர மற்றபடி பொண்டாட்டியெல்லாம் அவன் அக்செப்ட் பண்ணவே கிடையாது. இது மட்டுமா, அவங்க 2 பேருமே தனித்தனி ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு அவளை ஒரு செக்ரட்டரியாக தான் பார்க்குறான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உனக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கா. ஓ அப்படியா கதை? ஹீரோ உட்பட எல்லாருமே ஹீரோ வந்து என்ன தான் உண்மையாக லவ் பண்ணான்னு நினச்சிட்டு இருக்கானுங்களா? சரி நம்மளும் இதே பாதையில் போவோம் அப்படின்ற மாதிரி இவ பார்த்தீங்கன்னா யோசிக்கிறா. அப்போ இந்த தங்கச்சிக்காரி வந்து சொல்லிட்டு இருக்கா, ஐயோ நான் மறந்துட்டேன் பாரு, ஃபஸ்ட்டு ஹீரோக்கு வந்துட்டு நீ கண்ணு முடிச்சிட்ட அப்படின்ற விஷயங்களை ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு. இல்லை நீ வந்துட்டு கால் பண்ணி சொல்லாத அப்படின்னு. ஏங்கா நீ அவனை பார்க்கணுன்னு ஆசைப்படலையா? ஒரு வேளை அவனோட மேரேஜை பற்றி எதுவும் நீ ஃபீல் பண்ணுறியா என்ன அப்படின்னு. இல்லடி நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவனை போய் மீட் பண்ண விரும்பலை. நான் கொஞ்சம் க்யூர் ஆகிக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, இன்னி 3 நாள் அப்பாவோட பர்த்டே வருதுல்ல, அப்போ நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு. சரி வரேன். அப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் ஹீரோவை இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து போகும்போது, ஒரு நிமிஷம் இரு, அந்த இன்விடேஷனில் ஹீரோனோட பேருமே சேர்த்துக்க அப்படின்னு. உனக்கு என்ன பைத்தியமா? மண்டையில் அடிப்பட்டு எதுவும் ஆயிடுச்சா என்ன? அவளை எதுக்காக நீ இன்வைட் பண்ண சொல்கிற அப்படின்னு. இது அவளுக்கான மரியாதை கிடையாது, அந்த பாட்டிமாக்கான மரியாதை தான். அவள் வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருக்காள்ல, அதுக்கான விஷயங்களை அவள் அனுபவிக்கணும்ல அப்படின்னு. ரைட்டு, எனக்கு புரிஞ்சிருச்சு. அவளை அந்த பார்ட்டிக்கு வர வச்சு அவளை நாராக கிழிச்சு அசிங்கப்படுத்துறானா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயங்கள் தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருப்பான்ல ஹீரோ, அந்த சீனை தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கிட்டு வந்துட்டுருக்கானா. அப்படியே சடனாக எதையோ பார்த்து நின்றுட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்டில் மைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஏண்டா நீனா மனுஷனாடா? கட்டின பொண்டாட்டி இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவியாடா? உன் பொண்டாட்டிக்கு அடிபட்டிருக்கா, அவள் தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கா, அவளை காப்பாற்றாம இவ்வளோ தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட ஷின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா, யாருக்குமே தெரியாமல். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எதையுமே கண்டுக்காம சின்ன தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கானா. அப்போ மைக் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவனை உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் ஒட்டைக்கணும் போல எனக்கு தோணுதுடா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி தான் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உட்கார வச்சுட்டு இருக்கான். அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஷின் வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்களா. உடனே இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா ஒன்று அப்படின்ட்டு. சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவனோட யோசனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, உன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, நீனா ஒரு மனுஷனா அப்படின்னு. அந்த விஷயங்கள் தான் ஓடிட்டுருக்கு. இவ என்ன பண்ணிகிட்ருப்பா, நல்லா இருப்பாளா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், அம்மா நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் கண் முழிச்சதில்ல, உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு. என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா? நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் 3 வருஷமா கோமாவில் இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. நான் மன்னிச்சிரு, அது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, நான் உன்னை ப்ளேம் பண்ணவே இல்லைப்பா, நீ எப்போ சாரிலாம் கேட்குற? சரி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்னை மீட் பண்ண வர சொன்னில்ல, என்ன சொல்கிறதுக்காக வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை ரீகால் பண்ணுறான். ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. இவளும் நோட் பண்ணுறா, என்னவ எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறானோ, ஒரு வேளை இவன் நம்மளை லவ் பண்ணலை, ஹீரோனை தான் லவ் பண்ணா அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்துருமோ அப்படின்ட்டு இவ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஸோ இவன் வந்து அந்த பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்துருப்பான்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருந்துருப்பான் போல், யாரை மீட் பண்ண போகிறான் அப்படின்னு.
அங்கே ஹீரோன் கூட ரொம்ப ஜாலியாக பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு இருந்திருப்பான். அந்த விசிலெல்லாம் கொடுத்து ஊத சொல்லியிருந்திருப்பான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆத்திரமாக வந்திருந்திருக்கும். ஸோ இவளுமே ஒன் சைடாக தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணியிருந்திருப்பா போல். அப்படியே ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே இவனுக்கு ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு அவனை பார்த்தீங்கன்னா கூப்பிடுறா. என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு. நான் ஓகே தான், நீ இப்போ தானே கண் முழிச்சிருக்க, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறமாட்டி பேசிக்கிறலாம் அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கிறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா டே நம்ம மன்னிச்சிருடா, நீ ஹீரோனை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்ச உடனேயே உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியலை. ஒன்று காப்பாற்ற போய் தானே நான் வந்துட்டு இத்தனை வருஷமாக கோமாவில் இருந்தேன். ஹக் பண்ணிக்கிறாளா இவனும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் தெரியும், நீ எதை நினச்சும் கவலைப்படாத, அவள் என்னோட ஒய்ஃபாக இருக்கலாம். ஆனால் நான் அவளை வெறும் செக்ரட்டரியாக மட்டும்தான் பார்க்குறேன். உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு இவ்வளோ வருஷம் அவள் தான் தண்டனையாக அனுபவிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, உன்னோட பிளட் குரூப் வந்து ரொம்பவே ரேரான ஒரு டைப்பு. அது ஹீரோயின் கூட மட்டும்தான் மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் மட்டும்தான் அவளை என் சைடு வச்சுருந்தேன், உனக்கு பிளட் கொடுக்கறதுக்காக அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிடுது. என்ன சொல்கிற, அப்போது என்ன காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவளை வந்துட்டு உன் சைடு வச்சுருந்தியா அப்படின்னு. இவனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு மற்றபடி வேறு எந்த ஒரு தாட்ஸுமே அவன் மேலே கிடையாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நீ எவ்வளோ க்யூட் தெரியுமா அப்படி இப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அவளை ஹோல்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியலை, மனசே வரமாட்டுது அவளை ஹக் பண்ணுறதுக்கு. என்னன்னே புரியாமல் தான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா மெய்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மேடம் வந்து வீட்டை விட்டு போகிறதா சொல்கிறாங்க, அவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கு. நீங்கள் போங்க, எங்களை தனியாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கான். அந்த சூட்கேஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறான். அவள் ரொம்ப டைட்டாக வந்து அதை ஹோல்ட் பண்ணியிருக்கா. எதுக்காக நீங்கள் இருந்து போகிற அப்படின்னு. அதான் அவள் கண் முழிச்சிட்டால, இதுக்கப்புறம் தான் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்ல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக அந்த சூட்கேஸை வெடுக்குன்னு பிடுங்குறானா. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணணும்னு நினப்ப அப்படின்னு. உனக்கு எனக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, நீ என்ன ஒய்ஃபாவே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையே, அப்புறம் இதுக்காக நான் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் கேட்டுட்டு இருக்காளா. நீ என்னோட செக்ரட்டரி, மறந்துட்டியா? எந்த செக்ரட்டரி பாஸோட வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு ரொம்பவே வந்து ட்ரிகர் ஆயிடுச்சா என்னன்றது தெரில. அவளை பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவளும் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அவளை ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா தடுக்கிறான். ஆனாலும் அவன் விடவே மாட்டான். நீ வந்துட்டு என்னோட கண்ட்ரோலாக லாஸ் பண்ண வைக்க, எதுக்கு என்ன இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுற அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறான். இவன் பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது, ஆனால் அதையே நீ ஒத்துக்க மாட்ற. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அந்த மேட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், ஷின்னுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண சொன்னேன்ல, ரெடியா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லுதா. இதை எல்லாத்தையுமே ஹீரோன் வந்து கேட்டுட்டு தான் இருக்கு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இவன் நேற்று நம்மளை கிஸ் பண்ணா, இவனை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கா, நானே அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு. இவன் அப்படியே ஷாக்கோட திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நம்ம அந்த ஷின்னை போய் நேரில் மீட் பண்ணி கேட்கலாம், எங்கள் அப்பா தான் அவனை உண்மைக்குமே கிட்னாப் பண்ணினாரா இல்லையான்னு, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சு சரின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி இவ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிக்கு வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோனை பார்த்த உடனே அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா வாழுன்னு கத்திட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா நீ வந்துட்டு இங்கே வந்திருப்ப அப்படின்னு. அப்போ அந்த ஷின் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ தான் அவகிட்ட சொல்லி எனக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்திருப்பான் வீடு அப்படின்னு. இங்கே பாரு, நான் வந்துட்டு உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், எங்கள் அக்காவை ஹர்ட் பண்ணணுன்னு மட்டும் நினச்சேன், அவ்வளோதான், நானும் ஹீரோவும் சும்மாவே விடமாட்டோம் அப்படி இப்படின்னு ரொம்ப துளுரா. அப்போ இந்த ஷின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் சொன்னேன் என்னோட தங்கச்சியே எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு. ஆனாலுமே அவன் கேட்கல, என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காரு, அதனால தான் டெய்லியுமே இந்த ஃப்ளவரெல்லாம் எனக்கு அமுச்சு விட்டுட்ருக்காரு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டேன். அந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாளா. நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகிற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. நம்ம அப்பா வந்து இவளை கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கோமாலாம் போயிருக்கா. ஆனாலும் ஏன் இவ நம்ம மேலே கோவப்படாமல் இருக்கா, அவ்வளவு நல்லவளா அவ அப்படின்னு. சரின்னு இவ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காளா. அப்போ இந்த ஷின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா, உங்கள் அப்பா தான் என்னை கிட்னாப் பண்ணி காசுக்காக ஏதோ பண்ணிட்டாரு, ஸோ அதனால நான் 3 வருஷம் கோமாளியுமே இருந்துட்டேன், அதுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ ரொம்பவே இன்னசென்ட் தானே அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, இவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு. அப்புறம் நீ வந்துட்டு எனக்காக தானே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்த, அதை ஏற்றி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்காரிட்ட சொல்கிறாங்க.
ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா எடுத்து குடுக்க இவளும் பார்த்தீங்கன்னா அத எடுத்து சாப்பிட்றா. என்னது இது? எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி ப்ளைனா இருக்கிற மாரி இருக்கு. சரி நீ அத எடு. அதில டிப் பண்ணி நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயி பார்க்குறா. அப்படி என்னத்த தான் இந்த பரதேசி கேட்டுச்சுன்னு தெர்ல. இவ பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவ எடுத்து குடுக்குறா. அதான் அந்த பீனட் பட்டர் இருக்கும்ல, அதுதான். ஸோ அதில பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்ட முக்கி சாப்பிட்றா. ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நாதாரி ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படி. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கா. ஐயையோ! டாக்டர் டாக்டர் எங்க அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவ அங்கேருந்து ஓடிட்டு இருக்காளா. ஆனா இவ பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமா அவளோட கையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி புடிச்சிட்டு என்னமோ மூச்செல்லாம் விட முடியாத மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிற ஒரு மாதிரி வியர்டா பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காளா. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அவனை அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ இந்த சின்ன பையவளை பார்த்தீங்கன்னா அது ஹீரோனோட தப்பெல்லாம் கிடையாது. அவளுக்கு பீனட்ஸ்னா எனக்கு அலர்ஜி அப்படின்ற விஷயங்கள் தெரியாது. அதனால தான் இந்த ஃபுட்டை கொண்டு வந்துட்டா அப்படின்ட்டு. அவ பார்த்தீங்கன்னா கதறா. இல்ல அவ நடிக்கிறா. அவ வேணுக்குனுமே தான் அதை சாப்பிட்டா அப்படின்னு. அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். இவ எங்க அக்காவை ஹர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படி. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறான். இதுக்கப்புறமா உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட பீரியட்டை சொல்ல, அவன் கொண்டு வந்து கொடுப்பான். இதுக்கு மேல நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே வராத. மரியாதையா வெளியே வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சொல்லிட்டு இருக்கா. உனக்கு அந்த ஷின்னுக்கு வந்து பீனட்ஸ்னா அலர்ஜி அப்படின்ற விஷயங்கள் தெரியுமா? தெரியாதுல்ல. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லை, அந்த ஃபுட்டில் நான் பீனட்ஸே நான் போடவே கிடையாது. அவள் வேணுக்கணுமே நடிக்கிறா. இதை நீ நம்பினாலும் சரி நம்பலட்டாலும் சரி அப்படின்ட்டு அவள் வாட்டில் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இவனுக்குமே என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இருக்காள். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானா. அப்போ அந்த பாட்டிமா சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்ஸ் ஓவரில் கேட்குது. நாளைக்கு ஹீரோனோட பர்த்டே, நான் ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அவளை நீ அங்கே கூட்டு போய் செலிப்ரேட் பண்ண அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா தட்டாமல் அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கா. அவள் குளிச்சுட்டு இருக்காள். அவளோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரோட பாட்டு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளவர் இவளுக்குமே பிடிக்குமா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். ஒரு நோட்ஸ் ஒன்று எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறா. அதில் எழுதியிருக்கு, நாளைக்கு உன்னோட பர்த்டே தானே, கரெக்டாக 8 மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்துரு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளோட பர்த்டேவை இவன் ஞாபகம் வச்சுருக்கானே அப்படின்னு. மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். அவனோட ரூமுக்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கான். யார் இது? ஹீரோட சீட்டில் நீங்கள் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட தம்பி தான் இருக்கான். என்ன பிரதர் எப்படி இருக்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தாலே வெறுப்பாகுது. அந்த பீரியட் வந்து சொல்கிறான், நீங்கள் வெளியே போங்க, நாங்கள் பேசிக்கிறோம். அப்ராட்ல இருந்து எதுக்காக வந்த? உனக்கு காசு பத்தலையா இல்லை ஃபன்னு பத்தலையா அப்படின்னு. அட, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, அதனால தான் இங்கே வந்தேன். ஏன் உனக்கு என்னை பார்த்தா பயமா இருக்கா? உன்னோட பிளேஸ்க்கு நான் வந்துருவேன்னு பயமா இருக்கா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கானா. என்னடா என்ன அடிக்கணுமா? என்ன இந்த கணத்துல அடி, இங்க அடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது மரியாதையா இங்கேருந்து போயிரு அப்படின்னு. பாட்டிமா தான் இங்க என்ன வர சொன்னாங்க, உனக்கு வேணும்னா அவங்களுக்கே கால் பண்ணி பேசு அப்படின்னு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா பாட்டிமாக்கு கால் பண்ணும்போது, ஆமாம் நான் தான் அவனை வர சொன்னேன், அவன் பெருசாக வளர்ந்துட்டான். ஸோ கம்பெனி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவனுமே கற்றுக்கணும்ல, ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கல, இருந்தாலும் நாளைக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அந்த வாய் பேச முடியாத ஒருத்தியை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா முறைக்கிறானா. அவன் ஒய்ஃபாக இருக்கிறனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் சின்ன மட்டும் ஹர்ட் பண்ணா அவ்வளோதான், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டா அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா மைக்குக்கு கால் பண்ணுறான். உனக்கு என்ன அடிக்கணும்னு ஆசை தானே, வா நான் வந்துட்டு இப்போ சண்டைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ரெடியாகி ஒரு டாக்ஸியில் தான் ஏறி வந்துட்டு இருக்கா. ஆனால் அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான், எதுக்குன்னு தான் தெரியல. ஆனால் இவ ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டு இருக்கா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவன் என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக தான் வரா. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறான். வாடா சண்டை போடலாம் அப்படின்ட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வந்துட்டு இருக்கும்போது அப்போதான் நோட் பண்ணுறா, என்னது இது தப்பான பாதையில் அவன் போயிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டு இருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு லொக்கேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறா, சீக்கிரம் என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு. இந்த சைடு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. வாடா, என்னடா ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா சண்டை போடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறானுங்க.
எங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மெசேஜ் எடுத்து பார்க்குறா, அவன் பார்த்துட்டானா இல்லையா அப்படின்னு. அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் தான் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கானே, எப்படி பார்ப்பான்? இங்கிட்டு இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா காரை சடனாக பிரேக்கை போட்டுட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல, பூச்சி என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி படுத்து மூக்கில் அப்படியே அமுக்கி விட்டுறான். அவ்வளோதான், இவன் மயக்கம் போட்டே விழுந்துடுறா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ அப்புறம் மைக்கு 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டெல்லாம் போட்டு பயங்கர டயர்டாக உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்போ மைக் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னடா வாடா, ரொம்ப டயர்டாயிட்டியா, சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அடா இருடா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ இப்போ தான் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். போச்சு, ஹீரோனுக்கு ஆபத்தா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டு இருக்கானா. டே என்னன்னு சொல்லிட்டு போடா, என்னடா ஒன்றுமே சொல்லாமல் போகிற அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் ஏற, இவன் பார்த்தீங்கன்னா பைக் எடுக்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கானுங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா கையை 2 மேலே கட்டி அப்படியே தொங்க விட்டுருக்கானுங்க. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாரா நீங்களாம், எதுக்கடா என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குண்டு தவளை இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இருக்கு. என்னம்மா என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு. அதான் அவங்க அம்மா கிட்ட கூட காசை கொடுத்துட்டு திருப்பி கேட்க வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருந்திருப்பானே, அந்த லூசு பையன்தான் வந்திருக்கான். அவளும் பார்க்குறா, யாரா நீயே அப்படின்ட்டு. இன்னிலேருந்து நீ எனக்கு சொந்தமாக போகிற அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து அவள் கழுத்தில் வைக்கிறான். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டே ஹீரோ பையில எங்கடா நீ இருக்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த குடோனுக்கு வந்துடுறானுங்க. இவன் வந்து அந்த ரோட்டோட லொக்கேஷன் தான் சென்ட் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் இவங்க எப்படி இந்த குடோனுக்கு வந்தாங்கன்றதெல்லாம் தெரியலை. இந்த குண்டு தவளை பார்த்தீங்கன்னா டே எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட இடத்துக்கு வந்திருப்பீங்க, உங்களுக்கு சாகணுமாடா அப்படின்ற மாதிரிலாம் கொந்தளிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சு போட்டு நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா சேஃபாக கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த குண்டு தவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தம்பிக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு. அவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த பிளான் எல்லாமே போட்டது பார்த்தீங்கன்னா அந்த ஷின்னு தான் போல. அவள் கடுப்பாகி கிளாஸ் எல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கா. அது சபத்தில் பட்டு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்காரனோட கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கீறி இருக்கு, ரத்தம்லாம் வருது. இவ கேட்குறா, ஏன்டா தள்ளி போக மாட்டியா அப்படின்ட்டு. நான் ஏன் போகணும், இந்த மெஷின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுல, அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீ ஒன்றும் பயப்படாத, அவங்கனால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நேற்று நைட்டு கூட அவன் என்னை வந்து பார்க்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணுறான், நான் என்ன அழகில் குறைச்சலாவாக இருக்கேன், எதுக்காக அந்த ஹீரோயின் பின்னாடி போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நான் போய் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவளுக்கு தான் காலெல்லாம் அடிபட்டிருக்குமே. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கிறான், நீ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நடக்கலாம் கூடாது அப்படின்ட்டு அவளோட காலை பிடிச்சி அப்படியே பெட்லலாம் உட்கார வச்சுட்டு இருக்கான். உன்னை தான் ஹீரோ பையன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறான்ல, அப்படி இருந்துமே நீ வந்துட்டு அவனை தான் லவ் பண்ணுறியா, அவன் தான் உனக்கு வேணுமா அப்படின்னு. ஆமாம், அவனுக்காக நான் எவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, நான் வந்துட்டு அவனை சின்சியராக லவ் பண்ணுறேன், அவன் அந்த ஹீரோயின் கூட இருக்கிறதா என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்காளா. இவனோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிடுது. நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும், ஹீரோவை எப்படியாவது என்னோட சைட் கொண்டு வர வைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயினும் இந்த பைத்தியக்காரியும் பார்த்தீங்கன்னா ட்ராலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ எடுக்கிறதுக்காக வெளியே போயிட்டுருக்கா. ஸோ அவள் பெயிண்ட் பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த விசிலை வந்துட்டு தொங்க விட்டு இருந்திருப்பா போல். ஸோ அவள் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பைத்தியக்காரி பார்த்தீங்கன்னா அந்த விசிலை ஆட்டை போட்டு வச்சுக்கிறா. போனவன் ரிட்டன் வந்து பார்த்தா அந்த விசிலை காணோம். இது எங்கடா போச்சு அப்படின்னு இவளும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறா. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா மெசேஜாக டைப் பண்ணி கேட்குறா, இங்கே ஒரு விசில் இருந்ததில்ல, நீ பார்த்தியா அப்படின்னு. இல்லையே, நான் விசிலை பார்க்கவே இல்லையே, நீ வேற எங்கனாச்சும் போய் தேடி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இதை வச்சு கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக படுத்துருக்கா. ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்து தூங்கி விழுந்துட்டு இருக்கான், அவளோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு. அப்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பாட்டிமா கூட சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஷின்னு நீயும் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு தான், அவனோட உயிரை வந்து காப்பாற்றிருக்கா, மற்றபடி உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் வேறு எதுவுமே கிடையாது, நீ வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாத அப்படின்னு.
அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ஒண்ணா இருந்திருப்பான்ல, அந்த விசில்லாம் குடுத்துருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த விசில் வந்துட்டு நான் லவ் பண்ண பொண்ணுக்கு தானே குடுத்தேன். அந்த விசில் யார்கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா ஹீரோயின காணோம். இவ எங்கடா போனா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிய வந்துட்டுருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவா தான் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் சொல்லிட்டு இருக்கான், "நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம். உங்க அப்பாவோட வேன் வந்துட்டு அந்த பில்டிங்க்கு கரெக்ட்டா இந்த டைம்ல போயிருக்கு. ஆனா அவரு தான் ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணாரா அப்படின்ற விஷயங்கள் கரெக்ட்டா தெரிலன்ட்டு." ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "எங்க அப்பா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவர் இன்னசென்ட் தான். யாரோ அவங்கள வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு. "நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எல்லா விஷயங்களுமே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்" அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு பக்கோன்னு இருக்கா. ஐயோ அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. என்கிட்ட சொல்லாம எதுக்காக வெளியே எந்திரிச்சு வந்த? பாட்டிமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்கல்ல. வா வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா பாட்டிமா, அந்த தங்கச்சி, ஹீரோ, ஹீரோயின் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டிமா வந்து சொல்லிட்டு இருக்க, "ஒரு முக்கியமான கிளைண்ட்டை வந்துட்டு நீ மீட் பண்ணுறதுக்காக போகணும்ல, அதுக்கு வந்து உன் ஒய்ஃபை பார்ட்னராக கூட்டு போ" அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்ட்ட கேட்கும்போது அவளுமே வந்துட்டு ஓகே பாட்டி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பான், இவ என்ன சொல்கிறா அப்படின்னு. அவள் ஓகே சொன்ன உடனே இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மண்டை குடைச்சலோட உட்காந்துட்டு இருக்கான். என்னதான் நடக்குது, யாரை தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு. அப்போ அந்த பிஏ கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான், "உனக்கு வந்துட்டு சில மெமரிஸ் எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? எப்படி அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வருவ?" அப்படின்னு. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மெமரி லாஸ் வந்துட்டு ஆகாது. பட் உங்களுக்கு அந்த பார்ட் மட்டும்தான் மெமரி லாஸ் ஆகியிருக்கு. உங்களுக்கு நீங்கள் யாரை லவ் பண்ணீங்க அப்படின்ற விஷயங்கள் தானே மறந்து போச்சு. உங்களோட பிரெயின் வந்து அந்த பொண்ணு யார் அப்படின்ற விஷயங்களை மறந்து போய் இருந்தாலும் உங்களோட பாடி வந்து மறந்துருக்காது அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது உங்களோட உள் உணர்வுன்னு ஒன்று இருக்கும். ஒரு பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். என்னதான் நீங்கள் மெமரி லாஸ் ஆயிருந்தாலுமே சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, அந்த உள் உணர்வு வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ இவனை யோசிச்சு பார்க்குறான், நம்ம இந்த ஷின்னை லவ் பண்ணோம் அப்படின்னா ஏன் அவளோட நம்ம வந்து க்ளோஸாகவே இருக்க முடியல? அவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே தோணுது. ஆனால் ஹீரோன் கிட்ட அந்த மாதிரி தோணலை. அவகிட்ட நான் திரும்ப திரும்ப க்ளோஸ் ஆகுற மாதிரியே எனக்கு இருக்கு. அப்போ நான் யாரை தான் லவ் பண்ணேன்? ஒருவேளை ஹீரோயினா அப்படின்ட்டு இவன் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஒரு பியானோ கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா, "நீ சொன்ன எல்லா விஷயங்களையுமே நான் வந்துட்டு மெமரி பண்ணிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத" அப்படின்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா, "டார்லிங் இந்த மாதிரிலாம் பண்ண அது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்னடா இவங்க வழக்கத்துக்கு மாறா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தா பின்னாடி அந்த 2 கிளைண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல். அதனால தான் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "இவங்க தான் என்னோட ஒய்ஃபு" அப்படின்னு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ்லாம் டைப் பண்ணி காட்டுறா. "எனக்கு வந்துட்டு பேச முடியாது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணலாமா?" அப்படின்னு. தாராளமாக பண்ணலாம். சரி, நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "நான் வந்துட்டு சைன் லாங்குவேஜில் சொல்கிறேன். நீ வந்து அவங்கக்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ண" அப்படின்னு. ஸோ அவள் சொன்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கன்வே பண்ணுறான். அவங்க வந்து சொல்கிறாங்களாம், "நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாமா" அப்படின்னு. ஸோ இவ வந்துட்டு ஏதோ சொல்கிறாளா, என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "அது நாங்கள் 2 பேரும் வந்து காலேஜில் ஒன்றா தான் படித்தோம். நான் காலேஜில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, பார்க்க ரொம்ப வேற அழகாக இருப்பேனா, அதனால தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே இவங்க என்கிட்ட விழுந்துட்டாங்களாம்" அப்படின்ட்டு. "சரி, ஓகே. அப்புறம் எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்றானீங்க?" அப்படின்னு. "அது ஒரு விதின்னு தான் சொல்லலாம். எங்கள் பாட்டிமானால தான் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோமே. ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு சைன் லாங்குவேஜ் ஸ்கூல் தான் வச்சுருக்காங்க. ஸோ இவ வந்துட்டு வாலண்டியராக அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கா. ஹீரோவை வந்துட்டு இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு இவங்கள இன்ட்ரோ பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்" அப்படின்னு. "பரவாயில்லையே, ரொம்ப சூப்பராக இருக்கே இந்த லவ் ஸ்டோரி" அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயிடுறாங்க. "கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் வந்து நாங்கள் சைன் பண்ணிடுறோம்" அப்படின்னு. இதுக்கப்புறமா 2 பேரும் ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, "ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன்" அப்படின்னு. "ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ அவங்கக்கிட்ட சொன்னியே உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு, அது உண்மைதானா?" அப்படின்னு.
அது இப்ப எதுக்கு? அது ஒண்ணும் முக்கியமானது கிடையாது அப்படின்ட்டு. அது முக்கியம்தான். சொல்லு அப்படின்னு. ஆமா, காலேஜ் படிக்கும்போது எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா? இவன் பார்த்தீங்கன்னா, அவள டக்குன்னு புடிச்சு இழுத்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா, அத தடுக்கல, கிஸ் பண்றா. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாரி தான் தெரியுது. மறுநாள் காலையில இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஷின் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அட்டெண்ட் பண்றான். சரி வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான்னா இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அப்போது நேற்று நைட்டு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் தானா, அவள் கூப்பிட்ட உடனே இவன் போயிடுவானா அப்படின்ட்டு இவ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறான். நேராக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன காணோம். இவ எங்கடா போனா அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கானா. அப்போது இவ பார்த்தீங்கன்னா வீல் சேர் அப்படியே நகர்த்திட்டே வந்துட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டியா? நான் வந்துட்டு இப்போது லைட்டாக நடக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிக்கிறாளா. நான் ஹெல்ப் பண்ணுறேன்றான். இல்லை நானே நடக்கிறேன் அப்படின்ட்டு 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறா. புதக்குன்னு விழுக போகிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கி பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருக்கான். எதுக்கு? இப்போ தானே நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வர, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை, நான் திரும்பவும் அந்த பெட்டில் போயிட்டு படுக்க நான் விரும்பலை. ஏற்கனவே நான் 3 வருஷத்தை தொலைச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் இந்த மாதிரி வாழ விரும்பலை. நீ என் மேலே பாவப்பட்டெல்லாம் லவ் பண்ண வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஹீரோயின் மேலே ரொம்பவே ஜெலஸாக தான் இருக்கு. நான் இதை சொல்லக்கூடாது தான், ஆனால் என்னால் முடியலை. நான் தான் உன் பொண்டாட்டியாக உன் கூட இருந்திருக்கணும். நீ தானே என்னை லவ் பண்ண. நம்ம 2 பேரும் உருகி உருகி லவ் பண்ணோம். ஆனால் அவ அந்த இடத்துல இருக்கிறது நியாயமே இல்லை அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு விட்றா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறானா. இல்லை, இதுக்கு மேலேயும் நான் அவளை ஹர்ட் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்குது. இல்லை, நீ இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அவளை அங்கிட்ட தள்ளி விட தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இல்லை, என்னை இந்த மாதிரி புஷ் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் உட்காரேம்மா அப்படின்ட்டு தள்ளி வைக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா உடனே அந்த விசில் எடுத்து காமிக்கிறா. இது இது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தான் என்கிட்ட கொடுத்த. ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் எந்த பிரச்சனையில் இருந்தாலுமே நீ எனக்காக வருவ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னியே. அந்த ப்ராமிஸை நீ மறந்துட்டியா? நீ முழுசாவே நான் மறந்துட்டியா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். அப்போது ஷின்கிட்ட தான் நம்ம அந்த விசிலை கொடுத்துருக்கோமோ, அவளை தான் நம்ம லவ் பண்ணியிருப்போமோ அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அவனோட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த விசிலையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. அப்போது நான் பாஸ்டில் லவ் பண்ணது சின்னத்தானா, ஹீரோயின் கிடையாது அப்படின்னு இவனோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏமாற்றமாக தான் தெரியுது. ஹாப்பியாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்காக காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அவளை பார்த்த உடனே அந்த விசில் எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். இங்கே வச்சுட்டு நீ போ அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஏ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காப்ல. ஹீரோனோட அப்பா வந்துட்டு கண் முழிச்சிட்டாரு. இப்போதைக்கு அவர் நல்லா தான் இருக்காரு. இந்த விஷயத்த நீங்களே ஹீரோன்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. இல்லை நீனே அவகிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு அவள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் விறுவிறுன்னு வந்துட்டு இருக்காளா. அந்த டைம் தான் இந்த 2 பைத்தியம் இருக்குல்ல, அதுங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க போல. இவ வேகமாக போகிறத பார்த்துட்டு ஆமாம் இவ எங்கே போகிறா அப்படின்னு. அதுவா, ஹீரோனோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு ஜெயிலில் இருந்து அவரை ஜாமீன் எடுத்து இங்கே தான் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. எது, ஹீரோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணானா? அப்படிலாம் அவன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் நல்லாதாம்மா இருக்கேன், நான் நல்லா தான் ஆகிட்டுருக்கேன்னு டாக்டர் கூட சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே நான் ஹீரோவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் எனக்கு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, உன்னை ரொம்ப நல்ல விதமாகவும் பார்த்துக்கிறாருல அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆமாப்பா, அவரும் பாட்டிமாவும் என் மேலே ரொம்ப அன்பாக கேரிங்காக இருப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சலாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு. எதுக்குமா நீ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற? அதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா நான் இதை கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அந்த தப்பை பண்ணலை அப்படின்னு. வழியை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு எதுக்காக ஜெயிலில் இருக்கணும்? கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லை, அந்த ஷின்னுமே வந்து சொன்னா கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா எல்லா விஷயங்களுமே நான் சொல்கிறேன்ட்டு.
சரிம்மா. ஆனா, எதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பண்ணு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அத யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோன பார்த்தீங்கன்னா, அப்படியே கடத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, அவன் காட்டுறான். அவரு பார்த்தீங்கன்னா கதர்றாரு. "ஐயய்யோ! என் பொண்ண விட்டுருங்க, விட்டுருங்க" அப்படின்னு. "உன் பொண்ண விடணும் அப்படின்னா, இந்த சீட்ல உட்காரு. போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா, நீ தான் ஆக்சிடென்ட் பண்ண அப்படின்றத ஒத்துக்க" அப்படின்னு. இவருக்கும் வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லியிருந்திருப்பாரு போல. அந்த விஷயங்கள சொல்லும்போது இவளுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. "அப்ப என்னால தான் நீங்க ஜெயிலுக்கு போனீங்களாப்பா? என்னால தான் இவ்வளோ ஹர்ட் ஆனீங்களாப்பா?" அப்படின்னு. "அட விடுமா, அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. நீ இப்ப ஹேப்பியா இருக்கில்ல, அதுவே போதும்" அப்படின்னு. "அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை யாருமே கிட்னாப் பண்ணலப்பா. அது வந்து ஃபேக்கான ஒரு வீடியோ. உங்கள ஃப்ரேம் பண்றதுக்காக தான் யாரும் இந்த விஷயங்கள பண்ணியிருக்காங்க" அப்படின்னு. அவருக்குமே என்ன பண்றதுன்னே புரியல. சரி, அந்த அந்த லூசு பையனோட மூஞ்சியில ஏதாவது அங்க அடையாளங்கள் இருந்ததா அப்படின்ற மாரி கேட்குறா. அவனோட மூஞ்சியில இந்த அளவுக்கு ஒரு தழும்பு இருந்ததுமா அப்படின்னு. எது தழும்பா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா யோசிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா. கார்ல பார்த்தீங்கன்னா அந்த ஷின்னு வேற வந்துட்டு இருக்கா. "ஏ வா, வந்து கார்ல உட்காரு" அப்படின்னு. "நீ கூப்பிட்டா நான் வரணுமா என்ன?" அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக போறாளா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எனக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு. வரியா கேட்க அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அவளோட காரில் உட்காந்துக்கிறா. 2 பேரும் போகிறாங்களா. இவங்க அந்த மாதிரி கிளம்பி போகிறத ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அவங்கள ஃபாலோ பண்ணிப்போ அப்படின்ற மாதிரி அவங்க பேட்ட சொல்கிறான். ஸோ அப்படியே பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயினும் அந்த ஷின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறேன், "என்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லு" அப்படின்னு. "அது உங்ககிட்ட நான் உண்மையை தான் சொல்லணும்" அப்படின்னு. "என்ன உண்மை?" "3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா தான் காசுக்காக ஆசைப்பட்டு என்னை வந்துட்டு கிட்னாப் பண்ணாரு. அந்த ஆக்சிடென்ட்டுமே பண்ணி விட்டாரு. ஆனால் நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வேற ஒரு பர்சன் தான் இந்த விஷயங்களை பண்ணி உங்கள் அப்பாவை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் வந்து சாட்சி சொல்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ வந்து ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணணும்" அப்படின்ட்டு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. "நீ அவனை லவ் பண்ணுறதானே?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. "ஆனால் என்ன, கூடிய சீக்கிரமே உங்கள் 2 பேத்துக்குள்ளே டிவோர்ஸ் ஆக தான் போகுது. அதை சீக்கிரமாகவே பண்ணிடு. ஏன்னா அவன் இல்லாமல் என்னாலலாம் வாழ முடியாது" அப்படின்னு. "அவன் ஒன்றும் ஆப்ஜெக்ட் கிடையாது. என்னால் அது முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "என்னம்மா நீ உன் குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்துருக்க, ஆசை இல்லையா என்ன? உங்கள் அப்பனை காப்பாற்ற இது மட்டும்தான் ஒரே வழி" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இவளுக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது தானே. இந்த கல்யாணம் ஆன 3 வருஷத்தில் இவளை வந்துட்டு அவன் கேரிங்காக பார்த்துக்கிட்டதும் இல்லை. ஒரு பொண்ணாக கூட ட்ரீட் பண்ணதே கிடையாது. இவ்வளோ நாள் இவன் கூட இவளை வச்சிருந்ததுக்கு காரணமே அந்த ஷின்னுக்கு வந்து பிளட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது, எதுக்கு அவனோட இருந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு, அவனை விட்டு போய் நம்ம அப்பா கூட நினச்சி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா போல. சரி, ஓகே, நீ இந்த விஷயங்களை பண்ணு, நான் அவனை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி காட்டுறா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ பைய உள்ளேருந்து வந்துட்டு இருக்கு. "நீங்க வந்துட்டியா?" அப்படின்ற மாதிரி கேட்குறா. "என்னது, இவன் எதுக்கு இங்கே வந்தான்?" அப்படின்னு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ இந்த சின்ன வேற சொல்லிட்டு இருக்கா, "பாத்தியா, அவ வந்து உன்னை உண்மைக்குமே லவ் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் உன்னோட காசுக்காக தான் அவ உன் கூட இருக்கா. அவளே பாத்தியா ஒத்துக்கிட்டா" அப்படின்ட்டு அந்த ஃபோன் எடுத்து காமிக்கிறா. அவனுக்கு பயங்கர வெறுப்பாயிட்டு இருக்கு. "அப்போ நீ காசுக்காக தானே என் கூட இது வரைக்கும் இருந்திருக்க. போதும், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடடா, நான் நினச்சது எல்லாமே நடக்குதப்பா. சரி சரி, நீ பார்த்து நல்லபடியாக இரு, நான் வரேன் அப்படின்னு நக்கலாக சிரிச்சுட்டு இந்த சனியம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸாகி தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக் வந்துட்டு இருக்கான். ஆமாம், யார் தான் ஹீரோயினை கடத்திருந்திருப்பான்? எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கலையே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. "உனக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ தனியாகவே போய் இன்வெஸ்டிகேட் பண்ண" அப்படின்னு. "என்னடா சொல்ல வர? இதுக்கப்புறம் நான் இந்த விஷயங்களை கேர் பண்ண மாட்டேன், எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. "சரிடா, சரி, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகாத, நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு மைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமாக தான் சொல்கிறான். அப்படியே அந்த சின்ன பரதேசியை தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இவ ரொம்ப நல்லவ போல அப்படின்ற மாதிரிலாம் நார்மலாக பேசுகிறாரு. "வாமா, நல்லா இருக்கியா?" ஹீரோன் கூட சொன்னா, "நீ வந்துட்டு அந்த கிட்னாப்பர் யார் அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ட்டுன்னு." இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பொண்ணு சொன்னா, "அட, உங்கள் பொண்ணு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா, உங்களுக்கே தெரியாதா? நீங்கள் தானே என்னை கிட்னாப் பண்ணீங்க" அப்படின்ட்டு. "இல்லைம்மா, அப்படிலாம் நான் பண்ணலை" அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரா. "ஆமாம், நீங்கள் தான் பண்ணல. ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நானும் ஹீரோவும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் உங்கள் பொண்ணு ஹீரோ வந்து செடியூஸ் பண்ண. எனக்கு இந்த விஷயங்கள் சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் இந்த ட்ராமா, கிட்னாப்பிங் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அரங்கேற்றினேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு.
ஆனா என்ன, உன் பொண்ணு வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிடுவானுங்க. ஏன் தெரியுமா? ஹீரோ வந்து அவளை பொண்டாட்டியாவே ஏத்துக்கறல அப்படின்னு. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், என் பொண்ணை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிறான், 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு. அட இல்ல, அவன் வந்து உன் பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அவ வீட்டுல கூட அவளுக்கு மரியாதை இல்லை, அங்க இருக்கிற மெய்ட்ஸ் கூட அவளை வந்துட்டு புள்ளி பண்ணுவாங்க அப்படின்னு. நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் ஏன் கேட்கணும்? என்னாலலாம் அதை கேட்க முடியாது, நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? இவ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து காட்டுற. அதான் அந்த லின்னு வந்து ஹோட்டல்ல நம்ம ஹீரோன் கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்கா. அந்த லின்னு தான் அடிச்சிருந்திருப்பான்ல. என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? ஹீரோ வந்துட்டு இந்த நைட்டு ஒன்று எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதை பார்த்து அவருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியல. என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டாளா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி அழுக, இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூச்செல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாரு. இவருக்கு என்னாச்சு அப்படின்றது தெரியல, செத்துக்கிட்டு போயிட்டாரா அப்படின்றதுமே புரியல. இவ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இங்கே பாரு ஹீரோயின்னு, நீ வந்துட்டு என்ன பிளேம் பண்ணக்கூடாது. நீ பாஸ்ல நடந்த விஷயங்களை கிளச்சனால தான் நான் இந்த ஸ்டெப்பையே பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்ட்டு மேடம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பேசின அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக இவ வந்துட்டு 5 வீக்ஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ அதைத்தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த டாக்டர் சொன்ன விஷயங்கள் தான் வாய்ஸ் ஓவரில் அப்படியே போயிட்டுருக்கு. பாப்பா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது, பட் ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்னால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த டைம் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது, அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து. உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தோம், பட் எதுவுமே இதாகலை, அவர் இறந்து போயிட்டாரு, சீக்கிரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுறானுங்க. இதை கேட்ட இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி அப்படியே அழுகெல்லாம் முட்டிக்கிட்டு வருது. அந்த டைம் இவ வாயை திறந்து அப்பான்னு சொல்லிட்டு அழுகுறா. என்னடா இது, இவளுக்கு தான் பேச முடியாதே, இவ எப்படி பேசினா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோனோட அப்பா வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அவருக்கான ஃபியூனரல் தான் நடந்துகிட்ருக்கு. பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. எப்படி நீங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு போகலாம், நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறாங்களா. அப்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லிகிட்டு இருக்கா, இல்லைம்மா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு. இவ வந்து போன எபிசோடில் தான் பேசுகிற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் இப்போ இவ பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜில் தான் பேசுகிறா. ஏன் இந்த விஷயங்களை மறைக்கிறான்றது தெரியல. இவ எப்படி பேசுனா அப்படின்ற விஷயங்களும் இப்போதைக்கு தெரியல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷின்னாவோட தங்கச்சியுமே வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்களாம் இங்கே வரவே கூடாது, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இங்கே பாரு இந்த இடம் ஒன்றும் உன்னோடது கிடையாது, நாங்கள் வரதான் செய்வோம் அப்படின்னு. அப்போது ஷின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, ஹீரோ தான் என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி ஹீரோனோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவர் என்னதான் எனக்கு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே நான் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக தான் வந்தேன், ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கிறா. ஹீரோனுக்குலாம் பயங்கர டென்ஷனாக தான் இருக்குது. அதை விட ஹீரோயினோட அம்மாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அந்த பொக்கே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிட்டு இருக்காங்க. ஒன்னால தான் என் புருஷன் தேவையே இல்லாமல் 3 வருஷமாக ஜெயிலில் இருந்தான், அதனால தான் எங்கள் வாழ்க்கையே இப்படி இருக்குது, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு. அப்போ அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, உன் புருஷனால தான் எங்கள் அக்கா 3 வருஷமாக கோமாவில் இருந்தா, ஸோ பயங்கர கஷ்டப்பட்டு தான் அவளே கண் முழிச்சிருக்கா. அவள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே வந்தா, அவளை இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே அடிக்க போகிற மாதிரி வந்துட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி விஷயங்களை இங்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்போ ஷின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா, சரிப்பா நானும் என் தங்கச்சியும் இங்கே வந்திருக்கவே கூடாது போல, நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சீன் போட்டுட்டு இருக்காளா. அந்த டைம் அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, இந்த குடும்பத்துக்கும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே கிடையாது, மரியாதையை பேசணுன்றதே தெரில அப்படி. இவளுக்கா இருந்த கோவத்தில் கண்ணத்திலேயே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா. எல்லாரும் செம ஷாக்கிங். அந்த ஷின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா, எவ்வளோ திமிரு உனக்கு, மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து தடுக்கிறான், நீ ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது, அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரானா. அவனோட கண்ணத்துலையுமே பார்த்தீங்கன்னா பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா.
எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னோம் நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு ஹீரோ, ஷின்னு, அப்புறம் ஷின்னோட தங்கச்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பாவம் அழுகுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு பென்ட்ரைவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பென்ட்ரைவை நான் அன்னிக்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க, அதனால தான் இதை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸோ அவனு பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். அதான் அந்த ஹாஸ்பிட்டலில் அவள் வந்து அவங்க அப்பாட்ட ரொம்ப திமுறாக பேசியிருந்திருப்பாள். நானும் ஹீரோவும் சின்ன வயசில் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், அவன் பொண்ணு வந்துட்டு அவனை வந்து செடியூஸ் பண்ணால் அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இந்த ட்ராமாவே வந்து நடத்தினேன் அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்க கேட்க ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம ஹீரோ இனிமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கான் என்ன நடக்குது அப்படின்றது. அப்போ இந்த தங்கச்சிக்காரி வந்து சொல்லிட்டு இருக்கா, பாத்தியா இதுதான் அவளோட ட்ரூ ஃபேஸ், இதுக்கு மேலேயும் நீ அண்ணியை வந்து ஹர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஷின்னுக்கிட்ட இருந்தே ஃபோன் கால் வருது. ஸோ இவன் ஒரு மாதிரி வெறுப்பாகி தான் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறான். அவள் வந்துட்டு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போயிருக்காளாமா, அந்த ஷாப்புக்கு வந்துட்டு வர சொல்கிறான். சரி ஓகே நான் அந்த ஷாப்புக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகையும் கண்ணீரும் கோபமாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவ தான் அவங்க அப்பாவை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம், உன் பொண்ணு வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு அந்த வீடியோலாம் காமிச்சிருந்துருப்பா. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிருந்திருப்பாரு. இந்த விஷயங்கள் தெரிஞ்சுமே அவள் கூப்பிட்றா அப்படின்றதுக்காக கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க அவன் போகிறானே அப்படின்னு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஸோ அப்படியே அந்த சைடு அந்த ஷின்னை தான் காட்டுறாங்க. இந்த மேனா மினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மினிக்கிட்டு இருக்கா. ஆகா சூப்பராக இருக்குல்ல. அவள் தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கா. அக்கா நீ அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காக்கா, உன்னை மிச்சிக்க யாருமே இல்லை, ஹீரோ மட்டும் பார்த்தானா அப்படி ஸ்டன் ஆகி போயிடுவான் அப்படி இப்படின்னு. நான் அவனுக்கு ஒரு பிரின்சஸாக இருக்கக்கூடாது, ஒரு குயினாக தான் இருக்கணும் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அந்த கிரீடமெல்லாம் தூக்கி தலையில் வச்சு ரொம்ப சீன் போட்டுட்ருக்கா. அதே சமயம் அதே ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மெதுவாக வந்துட்டு இருக்கா. கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறா, ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. ஸோ அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா நீ எதுக்குடி இங்கே வந்திருக்க, அதுவும் உன்னோட அவுட்ஃபிட்டு இதுக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு. அதாவது இவங்களோட கண்ட்ரியில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அவுட்ஃபிட் வந்துட்டு போடுவாங்க போல். ஸோ அதை பற்றி தான் கேட்டுட்ருக்கா. அப்போது ஷின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, உன்னோட லைஃப்பில் இந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா உங்கள் கல்யாணம் தான் பெருசாக நடக்கவே இல்லையே. ஸோ அதனால் நீ ஆசைப்பட்டு தான் என்ன இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்காக வந்தியா அப்படின்ட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. பாரு மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்லும்போது அடியே அவனால தான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அந்த தங்கச்சிக்காரையும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ பேச மாட்டல பேன்னு தானே சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த டைம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோவுமே வந்துடுறான். இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த டைமை நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வாயை திறந்து இவளோட பேரை சொல்கிறா, அடி பரதேசி நாயே எம்பிட்டு தைரியம் உனக்கு அப்படின்னு. அங்கே நிற்கிற 3 பேத்துக்கு பயங்கர ஷாக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ பேசுவாளா, எப்போ பேசுனா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே டவுட்டு தான் இவங்களுக்குமே. என்கிட்ட இருந்த எல்லா விஷயங்களையுமே நீ எடுத்துக்கிட்ட, என்னோட பிளட்டையுமே நீ எடுத்துக்கிட்ட, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை அடையணும்னு நினைக்கிறீல்ல, எடுத்துக்கோ, எனக்கு அவன் இதுக்கு மேலே தேவையே கிடையாது. அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறா. அவ்வளோதான். இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஹீரோட குழந்தைய நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிய அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது. எது இவ வந்து கன்சீவாக இருக்காளா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் 2 பேரும் எனக்கு இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கன்னத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு, எங்கள் அப்பா செத்து போனதுக்காக நீ கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக உன்னை நான் வச்சு செய்ய தாண்டி போகிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போய்கிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு. உங்ககிட்ட என்னத்தடா சொல்ல, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாட்டில் போகிறா. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷின்னு பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. இல்லை அவள் வந்துட்டு ஏதேதோ பேசிட்டு போகிறா, அதெல்லாம் உண்மை கிடையாது தானே அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறானா. அப்போ அந்த தங்கச்சிக்காரி வந்து சொல்லிட்டு இருக்கா, பார்த்தீங்களா இவ எவ்வளோ திமுறா இங்கே வந்திருக்கா, அதுவும் அவளோட அவுட்ஃபிட் பார்த்தீங்களா, அவங்க அப்பா செத்து போனதுக்கு என்னமோ எங்கள் அக்கா தான் காரணம் அப்படி இப்படின்லாம் ஏதேதோ சொல்லிட்டு போகிறா அப்படின்ட்டு. ஆமாம் அவள் போய் சொல்கிறா, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நான் அந்த ஃபுட்டேஜை பார்த்தேன், நீ எதுக்கு போன அப்படின்னு. அது நான் அவரை மன்னிக்கிறதுக்காக தான் போனேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுன்னு. அந்த விஷயங்களை நான் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் நீ எதுக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் என்னை வர சொல்கிற, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உனக்கு எந்த ஒரு ப்ராமிஸுமே பண்ணி கொடுக்கலையே,
இப்போ என்னோட ஒய்ஃப் அப்படின்னா அது அவன் மட்டும்தான் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு போகாத அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பத்தோட தான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கானா. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் இவனை மோதுற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இவனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பிஏக்கு என்ன நடக்குதுன்றதே புரிய மாட்டுது. ஆனால் இந்த விஷயம் நடக்கும்போது இவனுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக ஞாபகம் வருது. ஆனால் அந்த புள்ள வந்து காப்பாற்றின்னு இருக்குமே அந்த சீன். இதுக்கப்புறமா இவன் ஹீரோனை எப்படி மீட் பண்ணான் அப்படின்ற விஷயங்களும் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே காலேஜில் தானே படிச்சிருந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தெரியாமல் அவனை இடிச்சிருந்துருப்பான் போல். அப்போ அவளோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுக இவன் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருந்துருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே இவளை பிடிச்சிருந்துருக்கும். அவள் பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜில் என்னை மன்னிச்சிருங்க நான் பார்க்காம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லிட்டு இருக்கான் இட்ஸ் ஓகே அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு. என்னோட பாட்டிமா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தான் ரன் பண்ணுறாங்க, ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் உங்களோட பேர் என்ன அப்படின்னு இவளும் பார்த்தீங்கன்னா அவளோட பேரை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு ரொம்பவே அவளை பிடிச்சிருந்துருக்கும் போல் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறான். இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. நேராக வீட்டுக்கு வந்து அவனோட பழைய ஃபோன் ஒன்று இருக்கும் போல் அதை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறான். அதில் லாக் இருக்குது. ஒரு வேளை அவளோட பர்த்டேவாக இருக்குமோ அப்படின்ட்டு அந்த பர்த்டே டேட்டை போகிறான். அது வந்து ஓப்பன் ஆயிடுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது இவனுக்கு பாஸ் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸை வந்துட்டு அழகாக ட்ரா பண்ணி ஹீரோட்ட கொடுத்துருந்துருப்பா போல். அதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவோட ஸ்கூலுக்கு வந்து இவன் அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து எந்த மாதிரிலாம் சைன் லாங்குவேஜ் வந்துட்டு பேசணும் அப்படின்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்கா. அந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேர் வந்துட்டு அந்த விசில் கூட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது அந்த விசிலை வந்துட்டு இவன் கொடுத்தது 2 பேரும் வந்துட்டு அந்த விசிலை ஊதி ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா இவளுக்கு வந்துட்டு பேபி பிரெத் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் ரொம்பவே பிடிக்கும் போல. எப்போ பார்த்தாலும் அதை தான் ட்ரா பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பா போல. ஹீரோ பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கா. அப்போ அந்த விசிலை ஊதி தான் கூப்பிடுறா. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். அவள் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த ஃப்ளவரையே நீ ட்ரா பண்ணிட்டு இருக்கா, உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்படியா, அப்போ நான் டெய்லியுமே உனக்காக இந்த ஃப்ளவரை கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பா. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ தான் ஞாபகம் வருது. கதறிட்டு இருக்கா. ஐயோ, இது தெரியாமல் 3 வருஷம் அவளை போட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோமே அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன, நேராக பார்த்தீங்கன்னா அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. எதுக்காக இங்கே வந்த, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. உனக்கு இன்னுமா அது ஹர்ட்டிங்காக இருக்கு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து அவனோட கண்ணத்தில் கையை வச்சு சொல்லிட்டு இருக்கா. ஏன்பா ஏன் இந்த கொஸ்டினை கேட்குற, உனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கா என்ன அப்படின்ட்டு. இவனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். நான் தான் இதுக்கப்புறம் உனக்கு தேவையில்லை இல்லைன்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த 3 வருஷமா நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க. ஒரு டைமும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளோட கையை பிடிச்சி பேசும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்திருக்கும். அது மட்டுமா, ஒரு டைமும் எனக்கு உன்னை பிடிக்காது, நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. அதெல்லாம் கேட்க எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுவியே, எங்கள் அம்மாவையும் கேவலமாக பேசுவியே. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ வலியாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா. அந்த வலியெல்லாம் என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதுக்கு மேலேயும் நான் உன் கூட இருந்து ஹர்ட் ஆக விரும்பலை அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அவளோட அந்த வெட்டிங் ரிங்கை ஒரு மாதிரி கலட்டுறா. கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடியுது. ஆனால் அவள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வித ஸ்மைலுமே இருக்குது. அவள் அந்த ரிங்கை கழட்டிட்டு சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு கரெக்டாக கோர்ட்டுக்கு வந்துரு, லேட் பண்ணிடாத அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு இருக்காளா. அப்போ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஒரு நிமிஷம் நில்லு, எனக்கு தெரியும் இந்த 3 வருஷத்துல நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன் தான். பட் எனக்கு எந்த உண்மையுமே தெரியாது, அதனால தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இப்போ எல்லா விஷயங்களுமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதனால நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா. அப்போ நம்ம குழந்தைய பற்றி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா, குழந்தை பிறக்கும் போதே அப்பா இல்லாமல் தான் பிறக்கணுமா, அதை பற்றி யோசி அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறா. நீ ஒரு நல்ல அப்பாவை இருப்ப அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பே இல்லை. நீ ஒரு நல்ல அப்பனாவே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டே இருக்கா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு நிறையா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட தங்கச்சியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காள். அந்த இடத்துக்கு மைக் வந்துட்டு இருக்கான். ஆமாம், என்ன விஷயம், ஏன் இந்த மாதிரி டல்லாக இருக்க? அதுவா, அந்த ஷின்னு இருக்காள்ல, அவன் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ எங்கள் அண்ணி டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்கிற, டிவோர்ஸா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஹீரோவை மிரட்டுறதுக்காக கூட அந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கலான்னு நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து டாக்குமெண்ட் கூட சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த கரடிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. அப்பாடா, அப்போ நம்ம ஹீரோனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு. அப்போ வந்து பார்க்குறா, ஆமாம் இப்போ நான் என்னத்த நல்ல விஷயம் சொல்லிட்டேன்னு இப்போ நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நீ யாருக்கு சப்போர்ட்டிவாக இருப்ப அப்படின்னு. கண்டிப்பாக எங்கள் அன்னிக்கு தான். ஹீரோக்கெல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். அவன் என் அண்ணா தான், இருந்தாலும் அவன் சரியான பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கா. இப்போ எங்கள் அண்ணி ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அதனால அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ட்டு இவள் வாட்டில் எங்கே போயிட்டுருக்காளா. எங்கடி போகிற, எங்கிட்டையும் சொல்கிறீ அப்படின்ட்டு இவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்தீங்கன்னா அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. யாருமே இங்கே இல்லை. அப்போ ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கா. அந்த பசங்க எல்லாத்தையுமே வர சொல்லுங்கள், எங்கள் அண்ணி இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நல்லா ஃபன் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. யார்கிட்டடியே ஃபோன் பேசுகிற, எதுக்குடி இங்கே என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னு. அது வந்து நீங்கள் ரொம்ப சோகமாக இருப்பீங்களே, அதனால தான். இப்போ நிறைய பசங்க வருவாங்க, அவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்ல ஹாப்பியாக அவங்களோட ஃபன் பண்ணுங்கள். பிரேக்கப்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு லவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ திரும்ப யாருனாச்சும் நீங்கள் லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ வந்து நாத்தனாரா? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி நாத்தனார்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஸோ எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற ஜோடி நான் தான் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடலை போட்டுட்ருக்கானுங்க. அந்த நேரம் உள்ளே பார்த்தீங்கன்னா மைக் வந்துட்டுருக்கான். டே நான் இருக்கும்போது நீங்கள் ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்னு. எதுவுமே தெரியாத மாதிரி மைக் பார்த்தீங்கன்னா, அட என்ன ஒரு கோஇன்சிடென்ட்டு, நான் உன்னை இங்கே மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா. அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா அடப்பாவி, நீ மாடா இவங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு. ஏமா எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருங்க, நீ இவனை மட்டும் நம்பாதீங்க, இவன் சரியான ஒரு பிளே பாய், இவனோட லிஸ்ட்டில் நிறைய பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் கவனத்தை இவன் பக்கம் மட்டும் திருப்பிடாதீங்க அப்படின்னு. ஏய், நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா. என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு பொண்ணுன்னா அது ஹீரோயின் தான். சரி வா, நம்ம எங்கேயாவது போகலாம், ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னா உன்னோட கம்பெனிக்கு போ, அங்கே நிறைய வேலை இருக்கும், அதை போய் பாரு அப்படின்னு. வந்துட்டான். ஐயா, எங்கே போனாலும் சரி வந்துடுறான் அப்படின்ட்டு இவனுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோனோட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. நீ எதுக்குடா அவளை வீட்டுக்கு கூப்பிட்ற, அதான் அவங்க 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுல்ல, அவள் என்ன வேணா பண்ணிட்டு போறா, உனக்கு இதில் தேவையே கிடையாது, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி சொல்லிட்ட, எனக்கு இதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அப்படியே ஹீரோன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இவ என்னோட குழந்தைய கன்சீவாக இருக்கா அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. எது குழந்தையா, அதையே போ அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ மானத்தை வாங்குறானே அப்படின்ட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த மைக்குக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கோபத்தில் அந்த ட்ரிங்க்கெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா பாட்டிமாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஆள் வரப்போகிறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் 2 பேரும் காரில் ஒன்றா வந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஃப்யூச்சரில் அவன் வந்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அப்படின்னு. என்ன நம்ம குழந்தைய டிஸ்டர்ப்னா சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு இந்த குழந்தை பேர்டன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் இவ அதை காதில் கூட வாங்காமல் அப்படியே ரொம்ப ஸ்டெப்பனாக உட்காந்துட்டு இருக்காள்ல. இவ இதுக்கு முன்னாடி அந்த வெட்டிங் ரிங்கெல்லாம் கழட்டி வீசிட்டு போயிருப்பாள்ல, அதை இவன் எடுத்து வச்சுருப்பான் போல். ஸோ அந்த ரிங்கை எடுத்துட்டு அப்படியே இவளோட கையை பிடிக்க வரானா. அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தள்ளி தான் போகிறா. இருந்தாலும் கையை பிடிச்சு இதுக்கப்புறமா இந்த ரிங்கை நீ கழட்டாத அப்படின்ட்டு போட்டு விட்டுட்ருக்கான். இவளுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த டைம் பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. ஏண்டா எரும மாடு, உன் பொண்டாட்டி வந்து கன்சீவாக இருக்கா, அந்த விஷயங்களை நீ என்கிட்ட சொல்லவே மாட்டியா, மரியாதையாக அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட சொல்கிறான். நீ கேட்டில பாட்டிமா 2 பேர்த்தையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. இவன் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்காளா. சரி ஓகே, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் மட்டும் போகிறேன்னு. இல்லை போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைலிங்காக இருக்குது.
இதுக்கப்புறம் 2 பேருமே அந்த பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டிமா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ரொம்ப கேரிங்கா உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, "நீ ஏம்மா அந்த விஷயங்கள தனியா ஹேண்டில் பண்ற? என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நானும் அந்த பர்டன கொஞ்சம் இறக்கி வைப்பேன்ல" அப்படின்ட்டு, அப்படியே திரும்பி ஹீரோவ பார்த்தீங்கன்னா, கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. "உனக்கு நான் எத்தனை டைம் தான் சொல்றது? அந்த ஷின்னு வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான். பாஸ்ட்லலாம் நீ லவ் பண்ண கிடையாது" அப்படின்னு அப்படியே திரும்பி ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தானே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க வைக்கிறான் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, "இல்ல பாட்டிமா, இது நான் தான் எடுத்த முடிவு" அப்படின்ட்டு. "என்னம்மா சொல்ற?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "என்ன என்ன மன்னிச்சிடுங்க பாட்டிமா" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா மன்னிப்புலாம் கேட்குற? என்னம்மா சாரி எல்லாம் கேட்டுட்ருக்க? நீ வந்துட்டு என்ன வாய் நிறைய பாட்டிமா பாட்டிமான்னு கூப்பிடுவ. அப்போவே நீ வந்துட்டு என்னோட உண்மையான பேத்தி ஆகிட்ட. நீ இவனை டிவோர்ஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி எனக்கு பிரச்சனையே கிடையாது. உன்னையவும் பாப்பாவையும் கடைசி வரைக்கும் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன்." அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோவோட காதை பிடிச்சி திரிகிட்டு இருக்காங்க. "எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். அவகிட்ட நீ என்ன பேசி என்ன சமாதானப்படுத்துவேன்லாம் எனக்கு தெரியாது. அவளை நீ கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான் என் வீட்டுக்கு நீ வரணும். இல்லைன்னா என் வீட்டுக்கே வரக்கூடாது" அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமா சொல்லிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த கப்பிள்ஸ், அதாவது அந்த கிளைண்ட்டோட ஆனிவர்சரி வருது. "அதுக்கு நீ இவளை தான் கூட்டு போற, இவளை வந்துட்டு நீ சமாதானப்படுத்துற" அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுது. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. "வாங்க வாங்க நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம்" அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாமே ஹீரோ வந்து சின்ன வயசில் இருக்கும்போது, அப்புறம் டீனேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்க்கு நடுவில் அந்த தம்பிக்காரனோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. "இது யார்?" அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்கு. "அதுவா, எங்கள் அப்பா வந்து அஃபேரில் ஒரு பொண்ணு கூட இருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த பையன்தான் அவன். ஆனால் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹனிமூன் போகிற வழியில் தான் அவங்களுக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை என்னால் மறக்கவே முடியாது" அப்படின்னு. "ஏன், அப்படி என்ன நடந்துச்சு?" "அது, இவன் வந்துட்டு என்னோட பிரதர் கூட சின்ன வயசில் பயங்கரமாக சண்டை போட்டான். ஃபிஷ் டேங்க்லலாம் விழுந்துட்டான். அப்போ அவன் கன்னத்தில் வந்துட்டு பெரிய ஒரு மார்க் ஆயிடுச்சு" அப்படின்னு. "எது மார்க்கா? எந்த மாதிரி மார்க்?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் சொல்லிட்டு இருக்கா, "கன்னத்தில் இந்த அளவுக்கு மார்க் இருக்கும். ஆனால் அவன் அப்ராட் போய் அந்த மார்க் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டான்" அப்படின்னு. இவளுக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அப்பாவுமே இதானே சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த பர்சனோட கன்னத்தில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்கேர் இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை அது இவனா இருப்பானோ அப்படின்ட்டு இவ வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாள்ல, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, "இந்த தம்பிக்காரன் அப்ராடு போய் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வேணும். அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க" அப்படின்னு. அப்படியே அந்த தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஷின்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அது பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியை கொண்டு வந்து கொடுக்குது. "நானே என் கையால் இதை போட்டேன்." இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காளா. அப்போ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், "நான் சின்ன வயசில் தனியாக இருக்கும்போது நீ தான் அதை நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட வந்து பேசின. ஸோ நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா, "இங்கே வா" அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. இவன் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி போயிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா, அந்த ஹீரோயின் இருக்கால்ல, அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அந்த குழந்தை பிறக்கவே கூடாது, அதை எப்படின்னாச்சும் நீ அழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கே புரியுது, இவன் நம்மளை வந்து நல்லா யூஸ் பண்ணுறா. ஆனால் நம்மளை வந்துட்டு லவ் பண்ண மாட்டா, ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டா, அவளோட நாயாக தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறா அப்படின்னு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவளை விட்டு போக முடியலையா, என்ன கர்மன்றது தெரியலை. அவள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பம் எல்லாத்தையுமே பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கால. அந்த சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். "உனக்காக நான் சூப் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு. "அங்கே வை" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஆல்பத்தையுமே பார்க்குறான். "நானே இங்கே இருக்கும்போது எதுக்கு ஃபோட்டோவில் என்னைய பார்க்கணும்" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றா. ஸோ அப்படியே கையை பிடிச்சி அவன் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான், "நான் வந்துட்டு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ்" அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்ருக்கான். இவ எதுவுமே சொல்லலை, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காளா. நாளை கழிச்சு அந்த பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டிக்கு நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபாக வரதும் இல்லை செக்ரட்டரியாக வரதும் உன்னோட கையில் தான் இருக்குது. நீ நீயே முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை வந்தாலுமே உன்னை விட்டு போகவே மாட்டேன். இந்த 3 வருஷத்தில் உன்னை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன்.
அது எல்லாத்துக்குமே ஒரு பிராயச்சித்தமா உன்னை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவன் வந்து கன்வின்ஸ் ஆயிருப்பா போல் இந்த பார்ட்டிக்கு நான் வரேன் அப்படின்னு. ஸோ 2 பேரும் கையெல்லாம் கோர்த்து வந்துட்டு இருக்காங்களா, அப்போ அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அட வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா அப்படின்னு. அப்போ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. அட நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்கன்ட்டு. அதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீங்கள் தானே அந்த டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னு. ஸோ இவங்க தான் ஒரு டாக்டரை சஜஷன் பண்ணியிருந்திருப்பாங்க போல் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு. அதன் மூலமாக தான் அவளுக்கு வாய்ஸ் வந்திருக்கும் போல். சரி வாங்க, நான் உங்களுக்கு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸு காட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோனை மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட்டோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த தம்பிக்கார வரா. அட வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. ஹீரோவும் யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே அந்த தம்பிக்காரன். அவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாரா. அப்போ அந்த தம்பிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் எனக்கு தெரியாதா, இவன் என்னோட பிரதர் ஆச்சு அப்படின்னு. எது பிரதரா, சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, அதனால அவர் அந்த இடத்துல இருந்து போறாரா. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிரியேட் பண்ணாமல் இரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவன் எதுக்காக ஹீரோ மேலே பயங்கர கோபத்தில் இருப்பான் அப்படின்னா, இவன் வந்துட்டு ஒரு மிஸ்டர்ஸோட பையன் தானே என்ன இருந்தாலும், அதனால இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவனை ஒரு அடி தூரமாக தான் வச்சுருப்பாங்க போல். அது வந்து இவனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், என்ன நான் வந்துட்டு முறையாக பிறக்கலை அப்படின்றத சொல்ல வரியான்ட்டு. இவன் அங்கேருந்து போகிறாள, என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ வாட்டில் போகிற அப்படின்ட்டு கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். அவளும் பார்த்தீங்கன்னா கத்துறா, கையை விடுறா விடுறா அப்படின்னு. நான் வந்து மிஸ்டர்ஸ்க்கு பிறந்தேன்னு வச்சுக்க, நீ வந்து உன்னோட பாடியை வச்சு தான் நீ கல்யாணம் பண்ணி வந்திருக்க, அப்போ உனக்கு எனக்கு எந்த ஒரு வித்தியாசமே இல்லை அப்படின்னு அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோர்ஸாக அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே மடார்னு கீழே போய் தான் விழுந்துட்டு இருக்கா. எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க, ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வயிறெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது போல. ஸோ அப்படியே கையை எடுத்து பார்க்குறா, கை ஃபுல்லாக வெறும் பிளட்டாக தான் இருக்குது. அந்த டைம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா, அவனுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அப்படியே ரத்தம்லாம் ஓடி போயிருக்கா, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறா. இதுக்கப்புறமா இவளை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. சுற்றி எல்லாருமே இருக்காங்க, இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறா. அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த குழந்தை போனாலும் இன்னொரு குழந்தை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. எதை பேசிகிட்டு இருக்க, என்ன குழந்தை, யாரோட குழந்தை அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறான், ஒன்றும் இல்லை அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா பேயை பார்த்த மாதிரி உதறி விட்டுட்ட. அந்த மைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பான், அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஹனி இவன் யார், இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடி கட்டின புருஷனை விட்டுட்டு அவனை ஹனின்னு சொல்கிற அப்படி. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே மைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான், அவனுக்குமே ஒன்றும் புரியல. இவளுக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆனனால அந்த அதிர்ச்சியில் வந்துட்டு இவ எல்லாத்தையுமே மறந்துட்டாளா என்னன்றது தெரில. எல்லாத்தையும் மறக்கலை, ஹீரோ வந்துட்டு மறந்துட்டா. ஸோ ஹீரோ வந்துட்டு எப்படி ஹீரோயினை மறந்தான் அதே மாதிரி மறந்துட்டாளா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறாளா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோட இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுங்க. தேங்க்யூ.